ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னிலிருந்து நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போறோம். இந்த உலகம் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது அதை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக அது கூடவே சேர்ந்து 12 கடவுள்களும் உருவாகியிருக்காங்க. ஆனா நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ அந்த தீய சக்திகள்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது தான் இந்த 12 கடவுள்களோட வேலையும். இந்த மாதிரி பல வருஷங்களா கடவுள்களுக்கும் பேய்களுக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு போர் போயிட்டே இருந்திருக்கு. பல்லாயிரம் வருஷங்கள் தாண்டி இப்ப கூட அந்த பேய்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது கடவுள்களோட வேலையா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்திலயும் அந்த பேய்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கடவுள்கள் தங்களை ஒரு மனுஷங்களா மாத்திக்கிட்டு மக்களா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு அவங்க பேய்களை எப்படி எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ஷனா அப்படியே ஃபேண்டசி எல்லாம் சும்மா தெருக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமாவும் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்படியே கீழே இந்த ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கான், அதையும் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சோ தயவு செஞ்சு பண்ணுங்க. அண்ட் வாங்க இப்ப நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ பல்லாயிரம் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபர்ஸ்ட் எப்போ உருவாச்சோ அது ஒரு ஒளியினால தான் உருவாச்சு. அந்த டைம்ல இந்த உலகத்தோட சேர்ந்து ஒரு 12 கடவுள்களும் உருவானாங்க. ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான பவர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க 12 பேருக்கான அடையாளமும் ஒரு மிருகத்தை தான் குறிக்கும். அதாவது ஒருத்தருக்கு சிங்கம், புலி, அப்புறம் பாம்பு, இந்த மாதிரி மொத்தமா 12 உயிரினங்களோட அடையாளம் தான் அவங்களுடைய உருவம். இந்த கடவுள்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல இருந்து உருவானாங்க. அதுவே அந்த பேய்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இருட்டில இருந்து உருவானது. சோ அந்த இருட்டுல இருந்து உருவான அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே இவங்க பயங்கரமா போராடி அழிக்கிறாங்க. அதுலயும் அந்த தீய சக்திகளோட தலைவனையோ ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு நரகத்துல இருக்கக்கூடிய அந்த பேய்கள் பூமிக்கு வராத மாதிரி இவங்க ஒரு சீலையும் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த 12 கடவுள்கள்ல பாத்தீங்கன்னா 4 கடவுள்கள் இறந்துட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 கடவுள்களும் பூமியில ஒரு மனுஷ உருவத்துல மனுஷங்களோட மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த வாய்ஸ் ஓவர்லாம் நமக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கடவுள்ல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கைதி இருக்கான். அவங்கிட்ட பணத்தை வசூல் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். ஆக்சுவலா இப்ப இந்த கடவுள்கள் இருக்காங்கல்ல, 8 கடவுள்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏஞ்சல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்குற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. சோ அவங்க கிட்ட கடன் வாங்கின ஒரு கைதி தான் இவன். இப்ப பாத்தீங்கன்னா ஜெயில உட்காந்துட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்திருக்காருல இந்த கடவுளோட பேர் டேசன். இவருக்கு டைகர் பவர் இருக்கு. சோ இப்ப உள்ள என்பா நான் கடைசியா உனக்கு கடன் வாங்கும் போது தானே பார்த்தேன். இப்ப என்னடா இங்க பாட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு கடனும் கொடுக்க மாட்டா, வட்டியும் கொடுக்க மாட்டா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்பா நான் மட்டும் என்னப்பா பண்றது, நானும் வெளியே வந்தேன்னா உனக்கு காசெல்லாம் திரும்ப கொடுத்துருவேன் வட்டியோட. இப்படி உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், எந்த வேலையும் பண்ணாம இப்படி இருக்கேன். சோ என்ன பண்றது, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன் கடன்லாம் அடைச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வெளியே வரும்போது வா, அதுக்கு முன்னாடி உன்னோட சொத்து பத்தெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே எழுதி கொடுத்து இதுல ஒரு சைன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் வெளியே வந்து உனக்கு கடன்லாம் அடைச்சிடுறேன், என்ன வெளியே வந்தேன்னா கண்டிப்பா அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் நம்ம கிட்ட பணத்தை கொடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி நம்ம டைகர் யோசிச்சு, ஏண்டா 100 வருஷத்துல உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் பாரு, நான் கண்டிப்பா இதை வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போகும்போது இந்த கைதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். பைத்தியக்காரனா இருப்பான் போல. இவனுக்கு இருக்கிறதே என்ன ஒரு 40-50 வயசு தான் இருக்க மாதிரி இருக்குது. இவன் போய் 100 வருஷமா இந்த தொழில பாத்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி எகத்தலமா நினைக்கிறான். பட் ஆக்சுவலா அவனுக்கு தெரியாது இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெளியே வந்தா நம்ம டேசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு டீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு கடவுள் ஒருத்தர் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கைதியோட பேரை சொல்லி, டேய் அவன் நம்ம கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்குற மாதிரி தெரியல, உள்ளே இருக்கிறான்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கான், நீ எப்படியாவது அவனுக்கு ஒரு பெயில ஏற்பாடு பண்ணி வெளியே வர வச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பாஸ் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சோ இந்த வெள்ள மண்டையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோல். நம்ம இவனை டோல் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இவனுக்கு ஒரு பவர் இருக்கு, அனிமல் பவர். அது என்ன அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் குரூப்ஸோட ஆஃபீஸ் ரூம் அப்படி சுத்தி முத்தியும் காட்டுறாங்க. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அங்க இருக்க ஜிம்ல பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு கடவுளை காட்டுறாங்க. அவங்க ஒரு கிளினிக் மாதிரி இங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கடவுளை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த கால் சென்டர்ல பாக்குற மாதிரி இந்த ஏஞ்சல் குரூப்புக்கு கால் பண்ற எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. கடன் கேட்டு யாரோ ஒருத்தங்க இந்த ஏஞ்சல் குரூப்புக்கு கால் பண்ணிருப்பாங்க போல. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சாரி சார், நீங்க எங்க கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கணும். சோ நீங்க ஏதாவது கொலைகாரனோ இல்ல கொள்ளக்காரனோ இல்ல ஜெயில இருக்க ஒரு கைதியாவது இருக்கணும், அப்பதான் நாங்க உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களா பார்த்து இவங்க கடன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம கடவுள்கள் அவங்களுடைய கைவரிசையை காட்டி அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டலாம்ல தைரியமா. அதுக்காக தான் தப்பு பண்ணவங்களா பார்த்து கடன் கொடுக்குறாங்க. சோ இங்க இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கடவுள் பவர் இருக்கு. பட் இவங்க எல்லாருமே கடவுள் தான். இவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல கீழே ஒருத்தன் ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால, அவனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஜாங். ரெண்டாவது கிளினிக்ல இருந்த அந்த லேடியோட பேர் பேங். அப்புறம் மூணாவது அந்த கால் சென்டர்ல இருந்த மாதிரி ஒருத்தி பேசிட்டு இருந்தால, அவளுடைய பேர் காங். அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் காட்டுறாங்க. அவ வாழெல்லாம் வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. சோ இவளும் ஒரு கடவுள் தான். இவ பேர் மால்சுக்கு. சோ இது வரைக்கும் நம்ம 6 கடவுள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைகர் கடவுள் டேசன், அதுக்கப்புறம் டோல், ஜாங், பேங், காங், மால்சுக்கு. சோ நிறைய கேரக்டர்ஸ் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நான் அடிக்கடி எல்லாரோட கேரக்டர்ஸ் நேமையும் சொல்லிட்டே தான் இருப்பேன். சோ
சோ கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ அந்த டோல் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க இருக்கக்கூடிய மத்த 4 கடவுள்கிட்டயும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான். இந்த மாதிரி நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போன ஒருத்தன் இப்போ கடனையும் வட்டியும் கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். சோ அவனை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளுடைய பணத்தை வட்டியோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது எல்லாருமே வந்து அடிதடியே கிளம்பிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து ஜஹாங்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மேல் மாட்டிலிருந்து கீழே குச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்குதான் நான் காத்து நின்றேன் அப்படின்ற மாதிரி. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரு வந்து போலீஸ்ல வேலை பாக்குறாரு. நம்ம வந்து இவர டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இவரும் பாத்தீங்கன்னா அந்த கடவுள்கள் மாதிரி தான். பட் அந்த 8 கடவுள்கள்ல இவரு ஒருத்தர் கிடையாது. ஆனா இவருக்கிட்டயும் சில ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த 8 கடவுள்களோட சேர்ந்து இந்த தீய சக்தியில் அழிக்கிறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப இவரு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேசன் கிட்ட தான். அப்புறம் என்னப்பா வசூலா நல்லா போயிட்டு இருக்குதா, அப்புறம் உடம்பு பாத்துக்கோ, நல்லா டேப்லெட் எல்லாம் வேலைக்கு போடு அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கும்போது டேசன் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சான். சரி சுத்தி வளைச்சு பேசாத, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வா, என்ன பணம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிக்கிறா, சரி எப்படியே கொஞ்சம் பணம் இருந்தா அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி வைய அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் பாத்தீங்கன்னா அனுப்பிடுறாரு. இந்த டிடெக்டிவ்க்கு இதேதான் வேலை. எப்பயுமே வந்து நம்ம ஆள்கிட்ட இருந்து பணத்தை பொறுக்கிறதுல எல்லாம் குறியா இருப்பாரு. இப்ப கூட வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் அந்த கிளினிக் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கரமா நொறுக்கு தண்ணியை சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் தான் அந்த 7வது கடவுள். இவனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டோனி. நிஜமாவே டோனி தான். இப்படி அவன் சாப்பிட்டுட்டே கம்ப்யூட்டர்ல அவன் ஒர்க்க பாத்துட்டு இருக்கும்போது அந்த பாங்க இருக்கா பாத்தீங்களா, கிளினிக்ல வேலை பாக்குற அந்த கடவுள அவ பாத்தீங்கன்னா அந்த கழுத்து வலின்னு வந்த ஒரு பேஷண்டோட கழுத்தை திருவி அப்படியே மயக்கம் போட வச்சிட்டா. அதை பார்த்து அங்க வந்து ஒரு லேடி பேஷண்ட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி வச்சுட்டு ஓடி போயிட்டா. இதை பார்த்துட்டு இந்த நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணினா அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும், பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கால் நடக்க முடியாம ஒரு பேஷண்ட் இருந்திருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா இது இங்கிட்டு இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாம உருந்துட்டே போறாரு. அந்த நேரத்துல இந்த கழுத்தை திருவி போட்ட பேஷண்ட் எந்திரிச்சு நிக்கிறான். ஆஹா எனக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு, இத்தனை வருஷமா எனக்கு இருந்த வலி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்திருக்கிறான். சோ இதுதான் இந்த பாங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அவளுக்கு நிறைய பேரை இப்படி சீக்கிரமா ஹீல் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கடவுள்கள் கிட்ட அவங்களுடைய பவர் முழுமையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அதை வச்சுதான் இப்போதைக்கு இவங்க மனுஷங்களோட மனுஷங்களா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாங்கால வாய் பேச முடியாது. இப்போ அங்க கால் நடக்க முடியாம ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அந்த பேஷண்ட்டுக்கும் போயிட்டு கழுத்தை திருவி விடும்போது அவனும் பாத்தீங்கன்னா எனக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிட்டு இருந்தான். இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அது எல்லாத்துக்கும் நம்ம டேசன் அனுப்பின பணத்தை வச்சு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு பாத்தீங்கன்னா மியூசியத்துக்கு போறாரு. அங்க ஒரு லேடி அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருக்கிட்டுமே இந்த பூமியை இதுக்கு முன்னாடி கடவுள்கள் எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கதையை பத்தி தான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க மியூசியத்தில் தான் வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க சும்மா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வந்திருக்கிறத பாக்குறாங்க. அப்புறம் அவர் கூட உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கடவுள்கள்ல இருக்கக்கூடிய 8வது கடவுள் இவங்க தான். இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர்ரு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இப்ப மத்த 7 கடவுள்களோட இல்ல, இவங்க தனியா தான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மியூசியத்துல வந்து அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ் அது இதுன்னு இந்த டிடெக்டிவ் வாங்கி கொடுத்து அவங்களுடைய டீம்ல மறுபடியும் இவங்களை ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேரவே மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றா, நம்ம எல்லாருமே ஒத்துமையா தானே இருக்கணும், அவங்க 7 பேரும் ஒன்னா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி தனியா இருக்க, வா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இங்க பாருங்க அங்கிள், நான் அவங்க கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயே வந்து நீங்க என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல, நான் இங்கேயே இருந்தேன்னா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. சோ இவங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ அப்படியே உள்ள மறுபடியும் மியூசியத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாலரை வந்து பாக்குறா. அதுல வந்து டிராகன் சிம்பிள் போட்டிருக்கு. அப்படின்னா இவ வந்து டிராகன் கடவுள் போல. இப்படி இவகிட்ட இருக்க மாதிரியே மத்த 7 கடவுள்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கு, அவங்களுடைய கடவுள் லோகோ போட்ட மாதிரி. இப்ப இதை அப்படியே அவ பாத்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுட்டு போறா. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா காலையில நம்ம டேசன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு கைதியை பாத்துட்டு வந்திருப்பான்ல, நம்ம டால் கிட்ட கூட சொல்லிருப்பான், டே இந்த மாதிரி நீ வந்து அவனை பெயில வெளியேடு, அவன் உள்ளே இருந்துட்டு நம்ம காசு தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கைதி பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். இதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கும்போது நம்ம டேசன் கிட்ட பாத்தீங்கன்னா ஏதோ காசே இல்ல அப்படின்ற மாதிரி பஞ்சப்பாட்டு பாடி இருப்பான். ஆனா இப்ப என்னன்னா சரக்கு, பொண்ணுங்க, அடியாதங்க, அதுக்கப்புறமேட்டு கையில தங்க செயின இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுட்டான். என்னடா இது இவன் இவ்வளவு பணக்காரனா அப்படின்ற மாதிரி நமக்கே பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கும். சோ இப்ப இவன் வெளியே வந்துட்டான்ல, அதனால நம்ம டேசன் வந்து கால் பண்ணி இப்ப கேட்கறான், என்னடா வெளியே வந்துட்டியா, இப்ப ஃப்ரீ தானா, சரி நான் வந்து காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு என்னடா வேணும், என்னடா காசு காசுன்னு என்ன வந்து இப்படி நச்சரிச்சுட்டே இருக்க, சரி வாடா நீ உனக்கு மொத்தமா கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேசலாம். அதாவது நம்ம டேசனையே அடிச்சு பொழந்துடுறான்ற மாதிரி பேசலாம். அதுக்கப்புறம் அந்த கைதி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அடியாட்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், டேய் இந்த மாதிரி இப்போ வெளியில ஒருத்தன் கார்ல வருவான், நம்ம கிட்ட பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வரா, நம்ம யார் அப்படின்றத அவன்கிட்ட காட்டணும், ஆள் பாக்கெட்டு நல்லா சும்மா ஒரு விஸ்லிங்ல வர மாதிரி தான் இருப்பான், அவனை முடிச்சு கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியே வரானுங்க. இந்த பக்கம் கார்ல நம்ம டேசன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். சோ அப்போ அடியாளுங்க எல்லாருமே இவனை போட்டு தள்ளுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு
இவங்களுக்கு பார்த்தா சிரிப்பா இருக்குது. என்னடா இது, நம்ம இத்தனை பேர் வரோம், இவங்க ஒத்தாலா வந்துட்டு இவ்வளவு சீனா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம டேசன் கிட்ட சண்டை போட வரானுங்க. ஆனா நம்ம டேசன் சாதனாலா எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டு போலன்னு போலதான். ஆக்சுவலா அவனுடைய கடவுள் சக்தியை பயன்படுத்தாம அவன் நார்மலா மனுஷ உருவத்துல இருந்தே இவங்களை அடிச்சாலும் இவனை வந்து இவங்களால எதிர்க்கவே முடியல. ட்ரெண்ட் அடிக்க எல்லாருமே போட்டு விழுந்துடுறானுங்க. சோ வெளியில இருக்கிற எல்லாருமே முடிச்சு கட்டிட்டு எப்படி உள்ள வரான் இந்த கைதி இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு டேய் இப்ப காசை கூட அப்படின்னு கேட்கும் போது இவனு பாத்தீங்கன்னா என்ன என் ஆளுங்க எல்லாருமே நீ அடிச்சுனா நான் அவனை பார்த்து பயந்துருவானா என்ன அப்படின்ற மாதிரி இவன் பேசுறதுதான் தைரியமா பேசினான். ஆனா அவனுடைய உடம்புலாம் பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அட்டிக்கிற மாதிரி பக்கத்துல வந்து அங்க இருக்க லாக்கரை ஓபன் பண்ணி இன்னும் நான் எடுத்துக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுல அந்த பணம் எல்லாமே வட்டியோட கொடுத்துட்டான். அப்படிவா வலிக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வட்டியும் முதலமா வாங்கிடுறான். இதே நேரத்துல நம்மளுடைய இன்னொரு கடவுள்கள் குரூப் பாத்தீங்கன்னா இந்த பணம் வாங்கின ஒருத்தன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிப்பான்ல, அவனை பிடிச்சி அவங்க இருக்க பணம் எல்லாமே வட்டியோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல. இப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த 3 கடவுள்கள் தனியா வந்திருக்காங்க. நம்ம ஜாங்கு, காங்கு, அப்புறம் அந்த மால்சுக்கு. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கடன் வாங்கினோட இடத்துக்கு வந்துட்டாங்க. அவன் சாதாரணமான ஆளுல போல பெரிய ஆளா இருப்பான். அவனை சுத்தி எப்பயுமே அடியாட்கள் கூடவே இருக்காங்க. இப்ப கூட வந்து அவங்களுடைய ஆட்கள் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், டேய் இந்த மாதிரி பணம் வாங்கறதுக்கு இப்ப அவனுங்க வந்தாலும் வருவானுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஆளுங்க பணம் கொடுக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஆளுங்க தானே, அதனால தான் எல்லார்ட்டையுமே அடியாளுங்க இருப்பாங்க போல. சோ இப்படி இவங்க 3 பேருமே இப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டால் தான். என்னுடைய ஆட்கள்லாம் எங்க இருக்காங்க, எவ்வளவு பேரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அது மூலமா பார்த்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஜாங் இருக்காங்கல்ல, அவன் இந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு செவருக்கு பின்னாடி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இது இவங்க 2 பேரையும் காணோம், எங்க போனாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி வரும்போது இது ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ இப்பயே கலவத்தை ஆரம்பிச்சிட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கமா வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு அங்க தூக்கி போடுறாங்க. ஜாங்கும் பார்த்துட்டு ஏன்டி அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி முழிக்கிறான். சோ அடுத்து நம்ம டோலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3 பேருமே இப்ப அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க பணம் வாங்க வந்தாங்கல்ல ஒருத்தன், அவன் நம்ம ஆளுங்க 3 பேரையும் பார்த்துட்டு ஏய் அவங்களே தானா, அவங்க விட்டுறாதீங்க எப்படி புரிஞ்சடா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த அடியாட்களும் உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கிட்ட சண்டை போட வராங்க. ஆனா அவங்க பயங்கரமான கையாச்சே, சும்மா விட்டு பிரிச்சு மயிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம டோல் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரால பாக்குறான், டேய் அந்த கணம் வாங்கணும் பாரு தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது சரியா இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த அடியாட்கள் எல்லாருமே அடிச்சு போட்டு அவனை பிடிக்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறாங்க. அந்த நேரத்துல நம்ம டோனி அங்க வந்துடுறாப்புல. அந்த கடன்காரனை பாத்தீங்கன்னா இவர் அடிக்காமையே புடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஏன்டா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னை இடிச்சது மட்டும் இல்லாம இப்படி தெம்பாண்டு சாப்பிட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி அடி வரும்போது சரியா அந்த மால்ஸுக்கு வந்து ஒரே கிக்கு அப்படியே அந்த கடன்கார பையன் அங்கேயே விழுந்துட்டான். அவ்வளவுதான் பையன் மத்தையாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க எண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா அதெல்லாம் எடுத்துட்டு தான் ஓடி போக ட்ரை பண்ணிப்பான். இப்படியே அதுக்குள்ள புடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்படி பயங்கரமா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம டேசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு இடத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான பாட்டிமாவுடைய கடையை பாக்கணும். என்ன நினைச்சேன்னு தெரியல. இப்ப அந்த பாட்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பாட்டிக்கு நான் இவனை பார்த்து செம்ம சந்தோஷமாச்சு. ஐயோ நான் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நாள் நான் உங்களை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏதோ சின்ன குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா என்னையும் எங்க அம்மாவையும் நீங்க காப்பாத்துனீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் பார்த்தேன். ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் வந்து என்ன பாக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்ன மக்களை காப்பாத்துற மாதிரி இப்போ நீங்களா யாரையும் காப்பாத்துறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து நானும் என்னுடைய ஆட்களும் இந்த மாதிரி மக்களை காப்பாத்துறத விட்டுட்டோம், அவங்களே அவங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி. சரி நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் கம்மியா கூடிங்க என்ன. அதுவும் இல்லாம இத்தனை நாளா நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்ததுலாம் போதும், இதுக்கு மேலேயாவது நீங்க உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது நம்ம டேசனும் நீ இன்னும் அதே மாதிரிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி கிள்ளிட்டு இருக்கான். சோ இவங்க 2 பேரும் பேசுறது மூலமாவே நமக்கு தெரியுது இந்த பாட்டி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களையும் அவங்க அம்மாவையும் எப்பயோ ஒரு டைம் நம்ம டேசன் வந்து காப்பாத்திருந்திருக்காரு. அதனாலதான் இப்ப அந்த பாட்டி சின்ன குழந்தை மாதிரி வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டேசன் அவங்களை காப்பாத்தும் போது அவங்க சின்ன குழந்தையா இருந்திருக்காங்க போல. சோ இப்ப நம்ம டேசன் போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் சரி இரு என் கடை வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா, ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவரு காசு கொடுக்கறதுக்குள்ள போறாரு. இங்க பாரு நீ அடுத்தவங்க மாதிரி காசு எல்லாம் கொடுத்து பிரிக்கிற, அந்த மாதிரிலாம் கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, வாங்கிக்கோ, என்னதான் இருந்தாலும் பாசம்ன்றது வேற தொழில் வேற, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் சொல்லுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டிமா வந்து இவனை விட சின்ன வயசுல இருக்கவங்க. பட்
அந்த இடத்துக்கு வந்து ஒரு தாத்தா இது தெரியாம நம்ம டேசனை பாத்தீங்கன்னா தட்டியை வச்சு அடிக்கிறாரு. ஏண்டா உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன இந்த மரியாதை நம்ம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேசனும் நல்லா உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். டேய் எனக்கு தெரியலையாடா, நான் தானே டேசன், சின்ன வயசுல உன்னெல்லாம் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த வயசானவருக்கும் தெரிய வருது. ஆக்சுவலா அவரையும் சின்ன வயசுல நம்ம டேசன் வந்து காப்பாத்திருப்பான் போல. சோ உடனே பாத்தீங்கன்னா டேசன் நீ ஆயிட்டு நீ ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா நம்ம டேசனை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்படி ஒரு பக்கம் ஃபன்னா போயிட்டு இருக்க டைம்ல இவர் பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டு இருப்பாரு. அப்போ நியூஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏன்ஷியன் டைம்ல இருக்குல்ல, பழங்கால டைம், அந்த டைம்ல மக்கள் வாழ்ந்த சில சுவடுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்து ஸ்பெஷலா இவங்களுக்கு ஒரு கல்லும் கிடைச்சிருக்கு. அந்த கல்லை வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம டிடெக்டிவ் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அவர் பாட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டு தான் இருக்காரு. இந்த நேரத்தில் சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த வினோதமான கல்லை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருந்து ரேடியேஷன் ரொம்பவே அதிகமாக வரதை இவங்க நோட் பண்றாங்க. இது நார்மலா வர்றது கிடையாது, ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஒரு சில கும்பல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பழம்பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க தோண்டப்பட்ட ஒரு இடத்துல சில பாறைகள் எல்லாமே இருந்திருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து தோண்டாம அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒரு மாதிரி ஊத்து பாக்குறாங்க. அங்க ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒன்று தேடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தன் அவனுடைய கையை எடுத்து அந்த ரத்தத்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாறை மேல வைக்கும் போது அந்த ரத்தம் அப்படியே பாத்தீங்கன்னா ஆவியாயிருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் மூஞ்ச பாத்துக்கிட்டு ஃபைனலா நம்ம தலைமை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. யாரை கண்டுபிடிச்சானுங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருப்பான் போல. அவன் வேற பாக்கிறதுக்கு ஏதோ வினோதமான ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடமே கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க தலைவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் திரும்பி பார்த்து இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கான நேரம் அப்படின்னு தெரியல, ஒரே மிஸ்டீரியஸாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம டேசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னைக்கு கலெக்ட் பண்ண பணம் எல்லாத்தையுமே வந்து அவனுடைய ஆபீஸ் ரூம்ல ஒரு லாக்கர் இருக்கும், அதுக்குள்ள கொண்டு போயிட்டு போடுறான். பட் என்னன்னு தெரியல, சுத்தியும் நிறைய பணம் இருக்கு, ஒரு நல்ல டீம் இருக்காங்க, அப்புறம் பங்களா இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே சுத்தி இருந்தாலும் ஏதோ நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றான். சோ அப்படியே ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரத்தத்தை விட்டுருப்பானுங்க, அது கூட காஞ்சி போயிருக்கும். அப்புறம் அவனுடைய ஹெட் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஹெட்டோடைய பேரை நம்ம சாமின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு யாகம் பண்ற மாதிரி தெரியுது. அங்க ஒரு தண்ணி இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய கையை எடுத்து ரத்தம் எல்லாத்தையுமே அதுக்குள்ள விடுறான். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஒரு கல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுடைய ரத்தத்தை வச்சு அந்த கல்லு மேல அழுத்தும் போது அங்க பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருது தூரமா. இவனோட பவர் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போன மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவனுடைய அசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, குட்னாதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படுது. சோ இந்த நாமெல்லாம் நம்ம போயிட்டு இந்த மாதிரி அவரை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து ஏற்படும். அதனால வாங்க போலாம், நம்மளுடைய பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ரொம்ப நாள் பொறுத்துட்டேன் இவனை ரிலீஸ் பண்றதுக்காக, இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட கையை கிழிச்சு அப்படியே அந்த ரத்தம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த கல்லு மேல வைக்கும் போது அந்த கல்லு பாத்தீங்கன்னா மறுபடியும் கிரீன் கலர்ல பயங்கரமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த ஏட்டமே போக போக பாத்தீங்கன்னா பிரிச்சு செதறிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தன் ரத்த கண்ணோட அப்படியே ஒரு மாதிரி ரக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு வெறித்தனமா என்ட்ரி கொடுக்குறான். சோ இவன் தான் இவங்க எல்லாரோட தலைவன் போல. அதாவது எந்த தீய சக்தியோட தலைவனை பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடவுள்களும் சேர்ந்து அடைச்சு வச்சாங்களோ அதே தீய சக்திகளோட தலைவன் தான் இவன். இவனை வேற இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவன் வேற வெளியே வந்துட்டான். இப்ப என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. இதே நேரத்துல தனிமையா நம்ம டேசன் இருந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன்ல சரக்குல அடிச்சிட்டு இருப்பானா. அந்த நேரத்துல சில விஷயங்களை பத்தி நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்லலாம். அந்த டைம்லயும் இந்த கடவுள்கள் எல்லாமே மனுஷங்க மாதிரி தானே வாழ்ந்திருப்பாங்க. அப்ப நம்ம டேசனும் அந்த மீர் அப்படின்ற இன்னொரு கடவுளும் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு லவர்ஸ் மாதிரி. நம்ம டேசனுக்காக சில அழகு பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ வாங்கி வச்சிட்டு இருப்பா. இது உனக்கு கரெக்டா இருக்குமா, இது உனக்கு கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. நம்ம டேசன் எனக்கு எதுக்காக இதெல்லாம் வாங்குற, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கடன் கொடுத்த யாரோ ஒருத்தன் வந்து பயங்கரமா தகராறு பண்ணிட்டு இருக்கான். கடன் வாங்குறதுக்கு மட்டும் தெரியுது இல்ல, கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அந்த லேடி கிட்ட ரொம்பவே தப்பா நடந்து ட்ரை பண்ணுவானா. அந்த நேரத்துல இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டேசனால பொறுத்துக்க முடியல, தப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவன் இருக்கான்ல அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா போயும் பொண்ணு கிட்ட போய் அவன் வீட்டை காட்டுற, வந்து என் கிட்ட காட்டு பாப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட உடனே கோவப்பட்டு அவனுடைய அடியாட்கள் கிட்ட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்றான். சோ உடனே அவங்களும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே ஈஸியா போட்டு பொழந்துட்டு இருப்பான். சோ இந்த கடன் கொடுக்குறவன் இருக்கான்ல, இவன் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே மாதிரி தான் கடன் கொடுத்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் போல. அதனால மத்த மக்களும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கையில
நிறைய ஆயுதங்கள்லாம் ஏத்திட்டு நிக்கிறாங்க. இதுதான் கரெக்டான நேரம், இவனுங்களா இப்பவே இந்த இடத்த விட்டு அடிச்சு துரத்துனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திட்டு நிக்கும் போது அந்த கடன் கொடுத்தவனோட ஆளுங்களை ஒருத்தனும் வந்து ஏண்டா இங்க எல்லாரும் எதிர்க்கிற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மிரர் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே பறக்க விட்டுருப்பா. இதை அங்க இருக்கக்கூடிய மக்களும் பார்த்திருப்பாங்க. சோ இந்த கடவுள்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பவரை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி எப்பயுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் இப்போ வந்து இவ தெரியற மாதிரி யூஸ் பண்ணிட்டால. சோட நாங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணா, கையில ஏதோ ஒன்று காத்து மாதிரி வச்சுதானே எல்லாருமே தள்ளி விட்டா. இது இவளால எப்படி பண்ண முடிஞ்சு, இவ மனுஷே இல்ல அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம டேசனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே பாத்தீங்கன்னா ஷாண்டி இவங்களுக்கு முன்னாடி இந்த பவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி அப்படியே அங்க இருந்து சைலண்டா கூட்டு போயிடறான். இப்ப அப்படியே அடுத்து நைட் ஆகுது. நம்ம கேங் ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க உண்மையாவே சாதாரண ஆளுகள் கிடையாது, எங்களுக்கு கடவுள் மாதிரி, தயவு செஞ்சு இந்த சாப்பாடு ஏத்துக்கோங்க, இதை எங்களோட நன்றி கடனா ஏத்துக்கோங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம டிடெக்டிவ் இருக்காருல, அவரும் இப்ப வேற மாதிரி ஒரு விஷயத்துல தான் இருப்பாரு. சோ அவரு நம்ம டேசன்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு நாள் தானே இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே 8 கடவுள்களும். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம டேசன் கண்மூலிக்கிறான். அப்பதான் தெரிய வருது இந்த பொதுமக்கள் அவங்க கொடுத்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது எல்லாருமே அங்க மயங்கி தான் கிடக்குறாங்க. பட் இருந்தாலும் மிர்ர மட்டும் காணோம். இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி டேசன் தேடிட்டு இருக்க டைம்ல இந்த பக்கம் அந்த பொதுமக்கள் நம்ம மிர்ர பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு கீழே நெருப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. ஏன்னா நம்ம மிர்ர வந்து இவங்க ஏதோ சூனியக்காரி, அவ வந்து ஒரு கெட்ட சக்தி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவகிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம சீக்கிரமா அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பத்த வைக்கலான்னு போகும்போது சரியான நேரத்துக்கு நம்ம டேசன் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட இருந்து மிர்ரையும் எப்படியோ காப்பாத்திட்டான். அப்புறம் கோவத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் ஒரு கடவுள், சோ மக்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கட்டை இருக்கும். அந்த கட்டையை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புடிங்கி தூக்கி போட்டுறான். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயமாயி போயிடுது. ஐயோ, இந்த கூட்டமே ஏதோ ஒரு வினோதமான கூட்டம், ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கக்கூடிய கூட்டம், நம்ம வந்து இதுக்கு மேல இவங்க கூட பழகவே கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் நம்ம டீம் ஆட்கள் மக்களுக்கு இவங்களா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மீறு இருக்கால, அவளும் அவங்க டீமை விட்டு விலகி தனியா போய் ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கு மேல உங்க கூட சேர்ந்து நான் கஷ்டப்பட விரும்பல, இந்த மக்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா போய் வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பா. சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த சாமின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த தீய சக்திகளோட தலைவனை கூட விடு வச்சிருப்பான். அவன் இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாமினை பார்த்து கழுத்தை புடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். என்ன வெளியே எடுக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு. அதுக்கு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன மனுஷருங்க, எங்க கிட்ட போதுமான அளவுக்கு சக்தி இல்ல, அதை பெருக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் அந்த டிடெக்டிவ் அதுக்கப்புறம் டேசன் இவங்க 2 பேர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் சாமினை கீழே போட்டு அவனுக்கு 2 பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்கானுங்களா, கண்டிப்பா இந்த ஜென்மத்துல அவனுக்கு 2 பேருக்கும் ஏன் கையில தான் சாவு அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். சோ இதுக்கு முன்னாடி இந்த தீய சக்திகளோட தலைவனை லாக் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம டிடெக்டிவ் அப்புறம் டேசன். அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்களை எதுக்காக சும்மா விட மாட்டா சாவடிப்பான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு தான். அடுத்து நம்ம கடவுள் குரூப்ல இருக்கக்கூடிய 3 பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம காங்கு, மால்சுக்கு, அதுக்கப்புறம் டோனி. இப்படி இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது டோனி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறான். அம்மா சாமி, நான் சுத்தமா முடியவே இல்லை, எனக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் நான் வாங்கி கொடுங்க, அப்பதான் நான் வந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா ஃபர்ஸ்ட் நம்ம கலோரிஸை பர்ன் பண்றதுக்காக தான் நடக்கவே செய்யறோம், ஆனா நீ நடக்கும் போது மறுபடியும் சாப்பாடு வேணும்னு சொல்லியா கேக்குற, அடைச்சா எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லும்போது அவன் பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு இன்னைக்கு போதும் நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் வாக்கிங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்புறம் அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி நம்ம காங்கும் மால்ஸுக்கும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம காங்குடைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த செயின் இருக்கு. அதான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த மேட் கிட்ட இதே மாதிரி ஒரு செயின் இருக்கிறத பாத்துருப்போம்ல, அதே மாதிரி நம்ம காங்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இது. எல்லா கடவுள்கிட்டே இது இருக்கும். சோ இது நம்ம மால்ஸுக்கும் பார்த்துட்டு, ஏய் இந்த செயின்ல இதுக்காக போட்டுட்டு இருக்க, மறுபடியும் தீய சக்திகள் இங்க என்ன வர போறாங்க, நம்ம தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து அடிச்சு வச்சுட்டோம்ல, அந்த தீய சக்திகளோட தலைவனையும் அடிச்சு வச்சுட்டோம். சோ இதுக்கு மேல இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, நம்ம நார்மலான ஒரு மனுஷங்களா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மனுஷ உருவத்திலே இருக்கும், அதனால நீ தீய சக்திகள் எல்லாம் நினைச்சு பயந்துகிட்டே இந்த செயினை போட்டு வரணும்னு சொல்லி அவசியமே கிடையாது, இதுக்கு மேல இதை போடாத அப்படின்னு சொல்லும்போது காங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலா இந்த செயின் எதுக்காக கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த தீய சக்திகள் இவங்க பக்கத்துல நெருங்கும் போது அந்த செயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிர ஆரம்பிக்கும், அது மூலமா இவங்க தீய சக்திகள் வராங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்காக தான் அந்த செயின் வந்து இந்த கடவுள்கிட்ட இருக்கு. பட் இதை நம்ம மால்சுக்கு பார்த்துட்டு அதான் நம்ம எல்லாருமே அழைச்சிட்டோம்ல, எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம டோனி வாக்கிங் வர முடியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல பார்க்ல ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு டாக் வச்சிட்டு இருப்பாங்க. அந்த டாக் இவனே பாத்துக்கிட்டே இருக்கு. உடனே இவனும் அந்த டாகை வந்து ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு இதெல்லாம் சாப்பிடணுமா, கொடுக்க முடியாது, நான் மட்டும் தான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா நாய்க்கு கொடுக்காம நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பானா. ஒரு இடத்துல அந்த நாய்க்கு கோவம் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்து ஒரு மாதிரி குலைச்சிட்டே இருக்கா. இவனுக்கும் உடனே கோவம் வந்துட்டு, டேய் குலைக்காதன்னு சொல்றல, என்ன குலைச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான். சோ இதை பார்த்துட்டு அந்த டாக் ஓனரும் யாரையுமா பைத்தியக்காரன் நாய்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த
அந்த டாக சேஃபா பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம டோனி கிட்ட இருந்து. அந்த நேரத்துல கரெக்ட் டைம் அடிக்கிறதுக்கே போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்ப சரியான நேரத்துல வாக்கிங் போனா நம்ம மால்ஸுக்கும் காங்கும் வந்துடுறாங்க. அப்படியே அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பைத்தியக்காரா என்னடா பண்ணிட்டு இருக்க? மேடம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் இவன் பைத்தியக்காரமா இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டு போகும்போது நம்ம காங் இருக்கால அவ பாத்தீங்கன்னா அந்த டாக் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்து குலைக்க கூடாதுமா, எதுக்காக இந்த மாதிரிலாம் குலைக்கிறீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்கறா. சோ எதுக்காக நம்ம டாக் கிட்ட ரொம்ப பாசமா பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ தான் அந்த டாகோடைய கடவுள். அதனாலதான் இவ வந்து டாக் கிட்ட இப்படி பேசுறா. அந்த நேரத்துல அந்த லேடியோ அதை பாக்குறாங்க டாக் ஓனர். என்ன இவங்க 3 பேருமே பைத்தியமா இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம காங் போயிட்டு அந்த டோனியை போட்டு அடிக்கிறா. ஏன்னா பைத்தியக்காரா இதுக்காக போய் நாய்கிட்ட அவனோட வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க. அந்த நாய் தான் விடாம குலைச்சிட்டு இருந்துச்சு, அதனாலதான் கோவத்துல போய் நான் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நாய்க்கு அஞ்சறிவு தான்டா, உனக்கு 6 அறிவு இருக்குது இல்ல, நீ எதுக்காக போயிட்டு அந்த நாய்கிட்ட சண்டை போடுற நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. இப்படி இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் கலாச்சிட்டு பேசிட்டு இருக்கா. அப்படியே ஒரு பக்கம் நம்ம தீய சக்திகளோட தலைவனை காட்டுறாங்க. பையன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில மக்களா நடந்து போயிட்டு இருக்கான். சோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் இவன் மறுபடியும் வெளி உலகத்தை பாக்குறதுனால இந்த மக்கள் இங்க இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் ஏன் இவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சுத்தி முத்தியும் பாத்துட்டு போயிட்டு இருக்கான். சரியா அந்த நேரத்துல இவனுக்கு ஒரு மாதிரி தலாதான் வலிக்க ஆரம்பிக்குது. யாரோ இங்க இருக்காங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். ஆனா யாருமே அங்க இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போகும்போது இதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவனுக்கு கிராஸ் பண்ணி வந்தது யாரு அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம 8 கடவுள்கள்ல ஒருத்தியான மிரு தான். சோ அவ தான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கா. அதனாலதான் யாரோ ஒருத்தங்க வேண்டப்பட்டவங்க போன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்திகளோட தலைவனும் யோசிச்சிருக்கான். இப்ப இவளுக்கும் அதே மாதிரிதான் ஒரு ஃபீல் வருது. இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க, யாரு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பாக்குறா. யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் போயிடுறா. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கு, டாங்கு, ஜாங்கு, அப்புறம் மால்சுக்கு, டோனி, அப்புறம் டோலு. சோ இவங்க 6 பேர் தான் இருக்காங்க. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ், அதுக்கப்புறம் மிர்ரு, நம்ம டேசன், இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா கலந்துகளை போல. சோ எல்லாருமே வந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் ஏன் எப்பயுமே நம்மளை விட்டு தள்ளியே இருக்காங்க? 3 பேரும் எப்பயுமே ஒரு பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்ம கேங்ல செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பேங்க் இருக்கால அவ இதுக்கு முன்னாடி எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி ப்ரூஃப் மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கியிருப்பா. அந்த காரை வந்து இப்ப காட்டுறா. அதுல அவளுடைய போட்டோ இருக்கு. அதுல அவ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜாங் வந்து பார்த்து கலாய்க்கிறான். ஏய் என்னடி உன தங்கச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம டோல் இருக்கான்ல, ஆமா ஆமா இவன் சின்ன வயசுல இருக்கிற போட்டோலாம் நான் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய சேவ் பண்ணி வச்சிருப்பான் போல அந்த காலத்துல இருந்து. அந்த போட்டோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இப்ப காட்ட ஆரம்பிக்கிறான் இவங்க எல்லாத்தையுமே. உண்மையாலுமே நம்ம ஜாங் சின்ன வயசுல பாக்குறதுக்கு வேற ஒரு பர்சன் மாதிரி இருந்திருக்கான். சோ அதை இப்ப எல்லாருமே பார்த்து சமயம் கலாச்சிட்டு இருக்காங்க. நீயும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்க, தம்பி மாதிரி இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மிர்ர காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா. பார்க்கவே நரகம் மாதிரி இருக்குது. அப்படி அவ நடந்து போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தீய சக்திகளோட தலைவனா இவ பாக்குற மாதிரி தெரியுது. ஆனா அவனுடைய ஃபேஸ் இவளுக்கு கிளியரா தெரியல. அப்படியே அவ வந்து இவளை அட்டாக் பண்ற மாதிரி வரும்போது இவ திடீர்னு கண்மூழிகிறா. பார்த்தா இது எல்லாமே அவளுடைய கற்பனை. சோ இது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தோண ஆரம்பிக்குது, அந்த தீய சக்திகளோட தலைவன் மறுபடியும் வந்துட்டானா என்ன, நான் எதுக்காக இப்ப தேவையில்லாம அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 பேர் வரானுங்க. பார்க்க டீசெண்டா இருந்தாலும் இவகிட்ட வந்து ரொம்ப இன்டீசெண்டா நடந்துட்டு இருக்கானுங்க. நச்செல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, வாயா நீங்க நம்ம அப்படியே வெளியே டேட்டிங் மாதிரி போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொம்பவே தப்பு தப்பா பேசுறானுங்களா. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க வேற சும்மா உயிரை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 2 அடி அடிக்கும் போது அவனுங்க உழுந்துடுறானுங்க. அங்க இருந்த வெயிட்டரும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏமா இது முன்னாடி ரெஸ்லிங்ல வேற பாத்தியா இந்த போடுற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பாக்குறாரு. அப்புறம் அவன் அங்கிருந்து போயிடுறா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பில்டிங்கோட டாப்ல நம்ம தீய சக்திகளோட தலைவனும் அவனை ரிலீஸ் பண்ண அவனுடைய அசிஸ்டன்ட் அந்த சாமினும் இருக்கான். ஆக்சுவலா இந்த தீய சக்திகளோட தலைவனுக்கு சாமின் வந்து உண்மையான அசிஸ்டன்ட் கிடையாது. ஆனா இவன் வந்து கெட்ட சக்திகளை வழிபடக்கூடிய ஒருத்தன் தான். அப்படி இருக்கிறவன் எதுக்காக இந்த தீய சக்திகளோட தலைவனை எழுப்பனா அப்படின்ற ஒரு டவுட் அந்த தலைவனுக்கே வந்திருக்கு. அதனால அவனே கேட்கிறான், நீ எதுக்காக என்ன எழுப்புன? நான் வெளியே வந்ததுல எனக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கோ இல்லையோ, உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். உன்னோட தேவை என்ன, எதுக்காக என்ன எழுப்பன அப்படின்னு கேட்க அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த மந்திர ஸ்டோனை கண்டுபிடிக்கணும். அது அந்த 8 கடவுள்களும் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல இருக்கக்கூடிய சக்திகளை உங்களால தான் உணர முடியும். சோ நீங்க எப்படியாவது அதை சென்ஸ் பண்ணி அந்த கல் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிங்க. அந்த கல்லுல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி எல்லாமே இருக்கு. நீங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த 8 கடவுள்களையும் ஈஸியா அழிக்க முடியும். பட் இருந்தாலும் எனக்கு இதுல இருந்து என்ன வேணும்னா அந்த கல்லுல இருக்கக்கூடிய எனர்ஜில கொஞ்சம் எனக்கு கொடுங்க. ஏன்னா அது மூலமா எனக்கு சாகா வரம் கிடைக்கும். அப்புறம் நான் சாகவே மாட்டேன், எப்பயுமே உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சேவை பண்ணுவேன். என்னோட அடியாட்கள் எல்லாருமே வச்சு உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே கேட்கும்போது நம்ம தீய சக்திகளோட தலைவனுக்கும் ஒரு நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த பிளான்ல ஏதாவது ஒண்ணு தப்பாச்சு இல்ல நீ வந்து எனக்கு எதிராக திரும்புற அப்படின்னா உன் கதையை நான் அங்கேயே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் நம்ம சாமினார். சோ இந்த தீய சக்திகளோட தலைவன் பேரை நம்ம ஆகி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
இப்படி இவன் கோவத்தோட சாமின் கிட்ட பேசிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து அவனுடைய பறவை உருவத்துக்கு மாறி பறந்து போக ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில 6 கடவுள்கள் எப்பயும் போல ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த சிக்கன் உண்மையாவே செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம டேசன் இருக்கான்ல, அவன் வழக்கம் போல பாத்தீங்கன்னா இந்த தப்பான ஆட்கள்கிட்ட இருந்து அவன் கொடுத்த அந்த பணம் எல்லாத்தையுமே வட்டியோட வசூல் பண்ணிட்டு இப்போ கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம டேசன் அடிக்கடி எடுத்துக்கக்கூடிய ஒரு டேப்லெட் இப்ப காலி ஆயிடுச்சு. சோ எது இல்லைனாலும் நம்ம டேசன் இருந்துருவான். ஆனா இந்த மாத்திரை இல்லைன்னா அவனால இருக்கவே முடியாது போல. உடனடியா டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மாத்திரை உங்ககிட்ட இருக்கா இன்னும் அப்படின்னு கேட்க இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே நம்ம டேசன் அதுக்கப்புறம் வேற எதுவுமே கேட்காம டைரக்டா அந்த டாக்டரோட கிளினிக்கே போயிடறான். உடனே அந்த டாக்டரும் டேசனை பார்த்து இந்த பாருப்பா உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா அவ்வளவு ஆகும் இவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சும்மா போட்டு உழப்படிச்சுட்டே இருக்கும்போது டேசனுக்கு புரிஞ்சுது, டேய் இந்த பணம் தானே வேணும் புரி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு தூக்கி போட்டு இப்ப எனக்கு அந்த மாத்திரை கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது இங்க பக்கத்துல தான் இருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் இங்க வெயிட் பண்றீங்களா அப்படின்னு போது சரி சீக்கிரமா போய் தொலை, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் இங்கே தூங்கிறேன் அப்படின்னு சொல்லி டேசன் அந்த சோஃபாலே போட்டு தூங்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாமின் இருக்கான்ல, அவன் அவனுடைய ஆளுங்கெல்லாம் வச்சு ஏதோ ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம இவன் நேற்று நைட்டு நம்ம தீய சக்திகளோட தலைவன் ஆகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, இந்த மாதிரி அந்த மந்திர ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்றத உங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா நம்ம அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பவர்ஸை பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். ஐ மீன் பாதி பாதியா இல்ல, நான் கொஞ்சம் எடுத்துப்பா, மிச்சம் எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு தேவை சாகா வர மட்டும்தான், நான் சாகாம இருந்தாலே போதும், மிச்ச பவர் எல்லாமே நீங்க எடுத்து அந்த கடவுள்கள் எல்லாருமே பொழந்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஆக்சுவலா சாமின் சொன்னது ஒரு ஸ்டோன் மட்டும் கிடையாது, 3 மந்திர ஸ்டோன். சோ அதுல ஒரு ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்றத இப்ப இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை எடுத்துட்டு வரதுக்காக இந்த சாமின் பாத்தீங்கன்னா அவனுடைய தீய சக்தி இருக்கக்கூடிய அடியாட்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய ஆட்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த தீய சக்திகளோட தலைவன் அந்த மந்திர ஸ்டோன்லாம் எங்க இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டி கொடுக்குறான், நம்மளும் போய் அதை எடுத்துட்டு வரோம். ஒருவேளை கடைசியில அந்த மந்திர ஸ்டோன் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்காம அவனே அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டானா நம்ம என்ன பண்றது, இந்த விஷயத்துல அவனை நம்ம முழுசா நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமின்னு சொல்றான், ஒருவேளை அந்த ஆகியன் ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய பிளானை மாத்திர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ நம்ம சாமின் நினைச்ச மாதிரி அந்த மந்திர ஸ்டோன் மூலமா இவனுக்கு சாகா வரம் கிடைச்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அதை கிடைக்கல, அந்த பவர்ஸ் வந்து ஆகி கொடுக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இவன் ஆகியவே எதிர்ப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஆகி இருக்கான் பாத்தீங்களா, அவனு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவங்க எப்ப அவங்க அனுப்புவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல சாமின் பாத்தீங்கன்னா அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சான். அப்படியே அவனுடைய ஆட்கள் எல்லாருமே ஒரு மாதிரி தீய சக்தி நிறைய கொடுத்து ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவனுங்களும் இப்ப அப்படியே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா முழுமையா கெட்ட சக்தியா மாறிட்டானுங்க, கண்ணெல்லாம் கருப்பா இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு போர்ட்டல் மூலமா அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இப்ப உலகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கான். சோ அது மூலமாவே நமக்கு நல்லா தெரிய வருது, இப்ப இவங்க இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா உலகம் கிடையாது போல, இது நரகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல இருந்து தான் கெட்ட சக்தி இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்களை இந்த மாதிரி பூமிக்கு அனுப்புறான். இதே நேரத்துல இந்த விஷயம் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே தெரிய வருது. ஃபர்ஸ்ட் நம்ம டிடெக்டிவ், அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஒருத்தருக்கும் இது தெரிய வருது, இந்த மாதிரி தீய சக்திகள் பூமிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னல, இந்த மாதிரி ஆபத்தான இடத்துல தான் அவங்க போட்டுக்கூடிய அந்த செயின் வந்து ஒளிர ஆரம்பிக்கும். அது மூலமா இப்ப இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது தீய சக்தி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுவும் நம்ம டிடெக்டிவ் இருக்காருல, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க இந்த தீய சக்திகள் எல்லாமே பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரை தேடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே பாத்தீங்கன்னா மிருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது, அந்த தீய சக்திகள் தேடிட்டு இருக்க அந்த 3 ஸ்டோன்ல ஒரு ஸ்டோன் மிருக்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் இப்ப அவளுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நம்ம டிடெக்டிவ் அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவ பாத்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணவே இல்ல. சோ உடனடியா நம்ம மத்த கடவுள்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாதிரி மிருக்கு போன் பண்ண எடுக்கல, தீய சக்திகள் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லாருமே உடனே அவளுக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம 5 கடவுள்களும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இங்க இருந்து போறாங்க. நம்ம காங்கு, ஜாங்கு, டோலு, டோனி, அப்புறம் வால்சுக்கு இவங்க எல்லாருமே இங்க இருந்து போறாங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம மீர் பாத்தீங்கன்னா அவளுடைய வேலையை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுடைய கீ செயினும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிர ஆரம்பிக்குது. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது தீய சக்தி இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. உடனே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு ஒரு செகண்ட்ல என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறா. இவகிட்டயும் கொஞ்சம் அந்த டிராகன் பவர் இருக்கும்ல, சோ அதை யூஸ் பண்ணி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு இருக்கா. பட் அவளால முடியல. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அங்க இன்னொரு இடத்துல இருந்து அந்த சாமின் ஒரு மாதிரி தண்ணியில பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க பண்ற எல்லாமே தெரியுது அவனுக்கு. அப்ப சரியா அந்த டைம்ல கார்ல அங்க நம்ம ஆளுங்க 5 பேரும் வந்துட்டாங்க. இதே வந்து இவங்க கூட சண்டை போட ட்ரை பண்றாங்க. பட் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சுத்தமாவே அவங்களுடைய பவர் கிடையாது. ஒரு மனுஷங்க மாதிரி தான் இவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த பேய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களை போட்டு பொழுது கட்டிடுறாங்க. நம்ம கடவுளுக்கு 6 பேருமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல எந்த விஷயமும் தெரியாம நம்ம தேசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த மாத்திரை எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒரு சில இடங்கள்ல பணமும் வசூல் பண்ணிட்டு இப்பதான் அவன் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கே வரான். அப்படி உள்ள வந்து பாக்கும்போது அவனுடைய கீச்சன் பாத்தீங்கன்னா இது ஒளிர்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. உடனே டிராயர்ல இருந்து ஓபன் பண்ணி பாக்குறான், அந்த கீச்சன் வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஆபத்து, என்னோட ஆட்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி முத்தி பாக்குறான், இங்க யாரையுமே
காணோம். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க என்னதான் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டாலும் கடைசியில பாத்தீங்கன்னா அவளை போட்டு பொழந்துட்டாங்க. நம்ம மிர்ரியும் கடைசியில கீழே தள்ளிடுறாங்க. சோ இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியாம நம்ம டேசன் இந்த பக்கம் குழப்பத்துல இருக்கும்போது அங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பேங்க் இருக்கல்ல, அவளும் வந்து அவளுடைய கீச்சனை காட்டுறா. ரொம்ப பெரிய ஆபத்து, இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோட அதை காட்டிட்டு இருக்கும்போது இதே நேரத்துல அந்த ரூஃப் டாப்ல ஆகி இருந்திருப்பான்ல, அவனும் பாத்தீங்கன்னா அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பாத்துட்டு தான் இருக்கான். அப்ப சரியா அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வந்துடுறாரு. இவருடைய ஆட்கள் யார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் இல்ல அப்படின்றதுனால இந்த தீய சக்திகள் அவங்கள ஈஸியா அடிச்சு போட்டுட்டாங்க. என்னுடைய ஆட்கள் நீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நம்ம டிடெக்டிவ் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் எடுக்கிறாரு. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் நிறையவே இருக்கும் போல இந்த 8 கடல்கிட்ட இருக்கக்கூடிய பவர் கம்பேர் பண்ணா. சோ உடனே இவர் பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்றாரு. அந்த ஃபோர்ஸ்னால இந்த தீய சக்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்களால நகரவே முடியல, ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அந்த இன்னொரு இடத்துல இருந்து சாமின் பாத்துட்டு தான் இருக்கான். சோ அவனுக்கு என்ன கோவம் அப்படின்னா, என்ன இது நம்மளுடைய ஆட்களை இப்படி நகர விடாம பண்ணிட்டான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமின் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி யாகத்தை நடத்திக்கிட்டே இருக்கான். அவனுடைய ஆட்களுக்கு இன்னும் நிறைய பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால இங்க ஃப்ரீஸ் ஆயிருந்த அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபோர்ஸை உடைச்சிட்டு அப்படியே நகர்ந்து நம்ம டிடெக்டிவ் அட்டாக் பண்ண வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்தெல்லாம் ஒருத்தர் நெரிச்சிட்டு இருக்கான். சோ டிடெக்டிவ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்காரு. சரியா அந்த நேரத்துல நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன் ஓடி வந்து ஒரு கிக்க விட அப்படியே அந்த பேய் பறந்து போயிடுறான். சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம டிடெக்டிவ்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இவனுங்களா நம்ம சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட்ல இருக்க நிறைய பவர் யூஸ் பண்ணி இப்போ இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றாரு. சரியா அந்த நேரத்துல சாமின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்மளுடைய ஆட்கள் இந்த சக்தியெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு இடத்துக்கு மறைஞ்சு கூட்டு வர வச்சிடறான். பட் இருந்தாலும் ஒரே ஒரு தீய சக்தியை மட்டும் நம்ம டிடெக்டிவ் வந்து அவருடைய பவர் யூஸ் பண்ணி லாக் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ அவனை போய் பிடிக்கிறது மூலமா அவனுடைய விஷன் எல்லாத்தையுமே இவரால் பார்க்க முடியுது. அதாவது நம்ம சாமின் அவனுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி தீய சக்திகளோட தலைவனை அடைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து விடுவிச்சிருப்பான்ல, அதுக்கப்புறம் இப்ப அவங்க அந்த மந்திரக்கல்ல எடுக்க போறாங்க. அது மூலமா அவங்களுக்கு முழு சக்தியும் கிடைச்சிடும். அப்புறம் இந்த கடவுள்கிட்டும் அந்த டிடெக்டிவ் அழிச்சிட்டு மொத்த உலகத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க போல. இப்ப அது எல்லாத்தையுமே இவர் பாக்குறாரு இந்த விஷன் மூலமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த தீய சக்தியும் மறைஞ்சு போயிடுறான். இதை பார்த்ததுல இருந்து நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல, இது பெரிய தப்பு நடக்க போகுது, இவ்வளவு நாளா நம்ம இன்னும் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தோட யோசிக்கிறாரு. அவருடைய ஆட்கள்கிட்டயும் அலர்ட் பண்றாரு, இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும், இப்ப எல்லாருமே இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவரும் இங்கே பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து அந்த சாமின் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஆகியும் பார்த்துருப்பான். அவனுக்கு இப்போ இவனை பார்க்கும்போதுலாம் ரொம்ப கோபமாக வருது. இந்த டிடெக்டிவ் எப்பயுமே வழியில் குறுக்குதான் வரான், இவனுடைய கதையை முடிச்சாதான் சீக்கிரமா எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம டேசனும் அந்த பாம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றமா இருந்திருப்பாங்கல்ல, நம்ம பலங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும், தீய சக்தி வந்த மாதிரி நமக்கு சிக்னல் வேற வந்துச்சு, அவங்க எதுவும் பிரச்சனையில மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் விடாம கால் பண்ணிட்டே இருந்திருப்பான். பட் கால் போகவே இல்லை. சரியா அந்த நேரத்தில் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் போயிட்டு அந்த கிளினிக்ல பாக்குறா, நம்ம ஆளுங்க எல்லாருமே அங்கதான் படுத்த படுக்கையே கிடக்குறாங்க. எங்க இப்போ இந்த சீக்கிரமா வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட்டி, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தீய சக்திகள் கிட்ட இவங்க அடி வாங்கியிருப்பாங்கல்ல, சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பேங்க் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டேசன் பாத்துட்டு இருக்கான், எப்படி இதெல்லாம் ஆச்சு, யார் பண்ணா அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம டிடெக்டிவ் எதுவுமே சொல்லாம, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகல அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் இந்த மாதிரி அடிப்பட்ட எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உடனே டக்கு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பி விட்டுட்டே இருக்கா. எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு சரியாயிட்டே இருக்கு. அதே நேரத்துல நம்ம டால் இருக்காங்களா அந்த வெள்ள மண்டை, அவன் என்ன பண்ணிடுறான்னா ஏதோ அங்க நிறைய மூலிகை பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க, அது ஏதோ பாக்குறதுக்கு இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மடுக்குன்னு எடுத்து சாப்பிட்டுறான். சோ இப்படி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டதுனால அது அவனுடைய உடம்புக்கே சேரல போல. திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே வலி போன மாதிரி விழுந்து நுரையெல்லாம் கக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜாங் பைத்தியக்காரன் இருக்காங்கல்ல, அவன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஒயர்லாம் எடுத்து உடம்புல மாட்டிக்கிட்டு அங்க ஒரு சில சுவிட்சஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுறான். உடனே இவனு கரண்ட் அடிச்சு வலி போன மாதிரி தூக்கிட்டு இருக்கும்போது இந்த பைத்தியக்காரனுங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அமைதியாவே இருந்து தொலைய மாட்டானுங்க, திட்டலான்னு பார்த்தா கூட நம்மளால பேசியும் தொலைய முடியாது அப்படின்ற மாதிரி பேங்க் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்து நம்ம டேசனும் டிடெக்டிவும் தனியா பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆளுங்கிட்டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா நம்ம டேசன் தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதுக்கு மேல இந்த தீய சக்திகளை எதிர்த்து எதுவுமே பண்ண வேணாம், பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க, அது எதுக்குன்னே தெரியல, பட் இருந்தாலும் அவங்க நம்மளை எதிர்க்கும் போது மட்டும்தான் நம்ம பதிலுக்கு அவங்க எதிர்க்கணும், மற்றபடி மக்கள் அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போனாங்கன்னா அந்த விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது, மக்கள் பிரச்சனையை அவங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் பார்த்து காங்கு கேட்க ஆரம்பிக்கிறா. இப்போதைக்கு அந்த கெட்ட சக்திகள்லாம் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க லொகேட் பண்ணிட்டீங்களா, அவங்க இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் காங்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம மக்களை காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய கடமை, சோ அந்த கடமையில இருந்து நம்ம எப்பவுமே தவறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேசனுக்கு காண்டாயிடுது. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையிலேயே நம்ம 4 கடவுள்களை இழந்துட்டோம், இதுக்கு மேல நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம், சோ இந்த குடும்பத்துல இதுக்கு மேலே வேற
ஒருத்தரை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம சைட்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு எதுவுமே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போயிடுறான். சோ இந்த முடிவு நம்ம டேசனுக்கு வேணா நல்லா இருக்கலாம், பட் மத்த எல்லாருக்குமே இது பிடிக்கல. ஏன்னா மக்களை காப்பாத்துறது தான் அவங்களுடைய கடமை. நம்ம உயிரியை கொடுத்தாவது மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நைட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாங்கோ அப்புறம் அந்த டிடெக்டிவும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாங்கோட மண்டைக்குள்ள ஒரு மாதிரி டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, டேய் இப்ப நம்ம டீம்ல இருக்க ஹெட் இருக்கான்ல அந்த டேசன், அவன் இந்த மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. வேணும்னா நீ அடுத்த டீம் லீடரா மாறிட, நீ வந்து இப்போ அந்த ஈவில் ஸ்பிரிட் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே போய் அவங்க அழிச்சிடலாம். அப்புறம் நீ தான் அடுத்த டீம் லீடர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம டிடெக்டிவ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் அப்படி எல்லாம் சொல்லி ஏத்தி விட்டு இவன் மூலமா அந்த பேய்கள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அதை சொல்றாரு. உடனே இவனும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் உடனே போயிட்டு அந்த பேய்கள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா இந்த ஜாங்க்கு அடுத்ததா டீம் லீடர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்குது போல. அதனால தான் இவர் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம டேசன் தான் காட்டுறாங்க. அவனுடைய ரூம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினா உடனே அப்படியே பள்ளமாட்டு ஏதோ உருவாகுது. அது ஒரு ரகசிய அறை. அந்த அறைக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருள சேர்ந்த அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க அழிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த தீய சக்திகளோட தலைவன் ஆகியையும் சீல் பண்ணிருப்பாங்க நரகத்துல. பட் இருந்தாலும் அதுல 4 பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, 4 கடவுள்கள். அதை நினைச்சு எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த டைம்ல கூட பரவாயில்ல, 12 கடவுள்கள் இருந்தோம். அப்படி இருந்தும் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ 8 பேர் தான் இருக்காங்க. இப்போ இவங்களை மட்டும் வச்சு இந்த தீய சக்தி எதிர்த்தோம்னா கண்டிப்பா இதுல இன்னும் நிறைய பேர் இறப்பாங்க. அந்த மாதிரி நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம டேசன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனுக்கு பின்னாடி நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு, என்னடா இன்னும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கியா, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, பின்ன வேற என்ன அங்கிள் பண்றது, எனக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கணும். இதுக்கு மேல இந்த ஃபேமிலில இருந்து யார் இறந்தாலும் அதை என்னால தாங்க முடியாது. நம்ம இந்த மனுஷங்களுக்காக ஹெல்ப் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப் பண்ணோமே, ஆனா அதுக்கு அவங்க என்ன பதிலுக்கு பண்ணாங்க, நம்ம ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளே எதிர்த்து நிறைய வேலை பார்த்தாங்க. அதுலயும் மீறலாம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ இந்த நன்றி கெட்ட ஜென்மங்களுக்கு நம்ம இதுக்காக ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம இதுக்கு மேல நமக்காக தான் வாழ போறோம், மக்களுக்கு என்னாலும் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா சொல்லிட்டான். நம்மள மட்டும் நம்ம பாதுகாத்தா போதும், இந்த மனுஷங்களா நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்ரு இருக்கால, அவளுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்க கூடவே இப்போ தங்கலாம் அப்படின்னு சொல்லி வரா. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க டீம் மேல அவளுக்கு ஒரு சில கோவங்கள்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்ப இந்த பேய்கள் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எப்பயுமே அவங்க கூட ஒன்னா இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க போயிட்டா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம டேசனை தான் காட்டுறாங்க. இப்ப என்னதான் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் ஸ்டார்டிங்ல ஒரு தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தங்க, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவன் கட்டி கட்டா பணத்தை எடுத்து கொடுக்குறான். அவங்களும் அதை பார்த்துட்டு, இதுக்கு இவ்வளவு பணம், இதுக்காக நீ வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல, நான் இந்த கடையை மொத்தமா வாங்கிக்கிறேன், நீங்க இங்கே இருக்காதீங்க, வேற எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் கொடுக்குறான். ஆக்சுவலா அவனுக்கு இவங்களை பிடிக்கும்ல, அதனால நமக்கு க்ளோஸா இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கண்டிப்பா அந்த பேய்கள் ஏதாவது ஒண்ணு பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நம்ம வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவன் இதெல்லாம் பண்றான். இதுக்கு நடுவுல நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல எங்கெங்கயோ ஏதோ ஒரு மிஷினை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இந்த மிஷின்ல என்ன பாக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூலமா பேய்கள் எங்க இருக்கு அப்படின்றது இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போல. அதனாலதான் இந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இவன் போயிட்டு இருக்கான். இதை யாரா பண்ணி கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டோல் தான். அவன் கொஞ்சம் இந்த டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா பூந்து விளையாடுறவன். சோ இப்போ அவன் பண்ணி கொடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையாவே இது பேய்களை கண்டுபிடிக்குமா இல்ல வேற ஏதாவது ஒரு மிஷினை கொடுத்துட்டானா, நான் பாட்டுக்கு கிறுக்கனாட்டம் காட்டுக்காடா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த பேய்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல நம்ம பாங் இருக்கால, அவ பாத்தீங்கன்னா ஒரு வில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் டார்கெட்டா என்ன வைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனி இருக்காங்கல்ல, அவன் தர்பூசணியை தலையில வச்சு புடிச்சிட்டு இருக்கான். சோ இவ அதை பெர்ஃபெக்ட்டா அடிச்சு உடைக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஒரு மாதிரி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவ் இருக்காருல, அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ கொடுக்குறாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே இந்த மண்ணுக்கட்டில இருந்து ஒரு டிஃபரெண்டான கல்லை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்தப்போ அதுல இருந்து பயங்கரமான ரேடியேஷன் வந்துட்டையும் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த கல்லை யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்க போல. அந்த கேஸ் தான் இவரு பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த 3 பவர் ஸ்டோன்ல இதுவும் ஒரு ஸ்டோனா அப்படின்னா அது திருடினது அந்த கெட்ட சக்திகள் தானா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை இதுல எழுப்புறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன் இந்த கெட்ட சக்திகள் எல்லாமே நரகத்துல இருந்து பூமிக்கு எப்படி வருது, அவங்க இருக்கக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடலாம் ஒரு மிஷின் வச்சு தேடிட்டு இருந்திருப்பான்ல. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிலாம் காடு மேடு அழிஞ்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கே விருப்பம் வந்துட்டு உடனே நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, ஏன் அங்கிள் நீங்க சொன்ன மாதிரியா அந்த தீய சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் எல்லா இடத்துலயுமே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன், ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அந்த தீய சக்திகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவும் ஐயோ இப்படி இவன் நெகட்டிவா பேசிட்டே இருந்தானா கண்டிப்பா இந்த பிளானை வந்து டிராப் பண்ணிடுவான். அதுக்கு நம்ம விடக்கூடாது, இவன் எப்படியோ நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் இன்னிலாம் என்னடா ஒரு தலைவன் வச்சுக்கோயேன், எந்த நேரத்துலயும் அவன் கைவிடவே கூடாதுடா. எல்லா விஷயத்தையுமே வந்து அவன் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீ என்ன இப்போ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி விட்டுட்டு வரேன்னு சொல்ற, போய் நல்லா தேடு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் தானே நம்ம டீமுக்கு அடுத்த தலைவன், சோ கண்டிப்பா நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா முட்டாத்தனமா மோட்டிவேட் ஆயிட்டு மறுபடியும் அந்த தீய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் அந்த ஜாங் அப்புறம் ஹீரோ அப்புறம் அந்த டிடெக்டிவ் இவங்களை தவிர மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கடவுள்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் குரூப் இருக்குல்ல, கடன் கொடுக்குற நிறுவனம், அது எல்லாத்தையுமே நடத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடிக்கடி நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க போல. அதுக்காக தான் இந்த அநாதாசிரமத்துக்கு நிறைய சாப்பாடுலாம் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம டேசனை பாக்குறதுக்காக அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. இவங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல நீ கொடுத்த பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போல அண்ணா வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தாத்தா பாட்டி என்னாச்சு ஏன் அப்படின்னு மாதிரி கேட்க அந்த பாட்டியை உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு உனக்கு நல்லாவே தெரியும் அந்த கடை வந்து என் அம்மா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கடை, என் அம்மா தான் அந்த கடையவே ஆரம்பிச்சு வச்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த கடையை நான் இப்படி ஈஸியா எல்லாம் விட்டு போக மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கடையில உழைச்சிட்டு தான் இருப்பேன். அதுவும் இல்லாம அந்த கடை இப்ப இருக்குது அப்படின்னாலே அதுக்கு நீ தான் ஒரு காரணம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும் போது அந்த கடையையும் என்னோட அம்மாவையும் நீ தானே காப்பாத்தின அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இப்ப அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு 80s மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல நம்ம கடவுள்கள் எல்லாருமே அந்த காலத்து கேட்டப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இருந்தே நம்ம பாருங்க இந்த தப்பு பண்ற ஆட்களுக்கு தான் கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க போல. இப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய ரவுடிக்கு அவங்க கடன் கொடுத்திருக்காங்க, அவ இப்போதைக்கு நமக்கு காசே கொடுக்கல அப்படின்னு மாதிரி டேசன் கிட்ட அந்த மத்த கடவுள்கள் எல்லாம் சொல்லும் போது என்னடா சொல்றீங்க, நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்கானா, அவன் எப்படி நம்ம சும்மா விட முடியும், வாங்க எல்லாருமே போய் அவனை ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல நம்ம பாட்டி சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் அந்த ரவுடிங்களும் அவனுடைய ஆட்களும் பாத்தீங்கன்னா இடத்த நாசகத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நீங்க காலி பண்ணிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்படி இந்த மாதிரி நாசகத்தி பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த திரும்ப பாருங்க வந்துடுறாங்க. அதுலயும் நம்ம டேசன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வழக்கம் போல எல்லாருக்கிட்டையும் பயங்கரமான ஒரு பஞ்சை விடும்போது அப்படியே அவங்களும் சுருண்டு விழுந்துடுறானுங்க. இப்படி நம்ம டேசன் பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில அதை முடிக்கும் போது அவன் மேல பயங்கரமா சூரிய ஒளிலாம் அடிக்குமா. அந்த நேரத்துல தான் நம்ம பாட்டி அப்படியே அவனை பார்க்கும்போது ஒரு கடவுளை பாக்குற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இவன் வந்து ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது, இவன் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இருந்து நம்ம டேசனுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாமே சொல்லிட்டு அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து அந்த கடையை காப்பாத்துட்டு நீங்க தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் நான் இந்த கடையை காலி பண்ணிட்டு எப்படி போக முடியும், அதெல்லாம் என்னால முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேசனுக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ஓகே பாட்டி நீங்க இங்கேயே இருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் நல்லாவே பாதுகாப்புலாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த பசங்களுக்கு எல்லாம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம மிர் இருக்கால அவளுக்கு இது ஒரு கற்பனையில சில விஷயங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. என்னன்னா தீய சக்திகளோட தலைவன் ஆகிய வந்து நம்ம கடவுள்களை எதிர்க்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் அவங்ககிட்ட அடி வாங்கி எல்லாருமே கீழே மயங்கி விழுந்த மாதிரி தெரியுது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பயமா இருக்கு, இங்க ஃபியூச்சர்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்ககிட்ட அடி வாங்கி இறந்து போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லவே இல்ல. அவ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா, ஏன்னா இதெல்லாம் வெறும் கற்பனை தானே. சோ இதேதுக்காக நம்ம சொல்லி நம்ம டீம் ஆட்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் எதுவுமே சொல்லல. இப்ப அடுத்து நைட் ஆகுது, அந்த ரூஃப் டாப்ல இருக்கக்கூடிய நம்ம ஆகியையும் அவங்க அசிஸ்டன்ட் அந்த சாமினியும் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆகியோட கையில ஒரு ரெட் கலர்ல க்ளோ ஆகக்கூடிய ஒரு ஸ்டோன் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டோன் தான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே ரிசர்ச் பண்றதுக்காக லேப்ல வச்சிருந்தது. அததான் இப்ப இவன் ஆட்டை போட்டு வந்திருக்கான். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அந்த 3 பவர் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு பவர் ஸ்டோன் தான் இது. சோ இப்ப அந்த ஒரு ஸ்டோன் இவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆகி எப்படியே ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு தான். அப்போ அந்த டைம்ல சாமின் என்ன சொல்றானா, இன்னும் 2 ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோன்ல இருக்கக்கூடிய பவர்ஸையும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, ஏன்னா அது மூலமா உங்களுடைய முழு பவர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டதையும் நீங்க கொடுப்பீங்க. அதான் இவன் கேட்டிருப்பான்ல இந்த சாகா வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம முக்கியமா இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி நரகம் மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க இந்த உலகத்தை மாத்தணும், உலகத்துல அதிகமான தீய சக்தியை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா கிறுக்க நேரமே பேசிட்டு இருக்கான். அந்த ஆகி சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான் போல, ஏதாவது ஒண்ணு நோண்டி விட்டு அவனை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் ஒரு போர் நடந்து அதுல 4 கடவுள்கள் இறந்து போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம டிடெக்டிவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா பேசிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருப்பான். யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம டேசன் தெரியாம கேட்கும் போது நம்ம டிடெக்டிவும் சொல்றாரு, இவன் தான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன், இவனுக்கும் நம்ம மாதிரி சில பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன அந்த சின்ன பையன் கூட நம்ம டேசன் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்திருப்பான். இப்படி நாட்கள் போக
போக அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே வளர்ந்துருப்பான். அந்த டைம்ல தான் இவங்க அந்த தீய சக்திகள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா தான் சண்டை போடுவாங்க. அந்த சின்ன பையனும் சரி அப்புறம் நம்ம டேசனும் சரி இப்படி வெறித்தனமா அந்த கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே அடிச்சு சாகரிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து போவாங்க. இப்படி இந்த பிளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கதை பிரசன்ட்கே வருது. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த அனாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே மட்டும் வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த டைம்ல தான் நம்ம ஜாங்கோ வரான். அவனை பார்த்து எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏண்டா நீ எங்க கூட வரவே இல்லையே, எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க உடனே அவனை அடிச்சு விட்றான். அதுவா எனக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு அதான் போனேன் அப்படின்ட்டு. இவன் ஏன் இந்த மாதிரி பேய்கள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க போனேன் அப்படின்ற உண்மையை சொல்லாம இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்களா. ஒரு டிடெக்டிவ் முன்னாடி சொல்லிருப்பாரு போல, இந்த மாதிரி நீ பேய்களை கண்டுபிடிக்க போற விஷயத்த நீ மட்டும் தனியா வச்சுக்கோ, வேற யார்ட்டுமே சொல்லாத அப்படின்ட்டு. அதனாலதான் இவனு யார்ட்டுமே சொல்லாம இருக்கான். சோ அதுக்கப்புறம் இப்போ பாருங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம டேசன் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பிளாஷ்பேக்கை கண்டினியூவா நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து நினைக்கிறான் போல. அதுல அந்த சின்ன பையன் இருந்தான்ல, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நல்லா சண்டை போட்டவன், அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கெட்ட சக்தியா மாறி இருக்கான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ தான் அவனை அழிச்சு இருந்திருக்கான். அவன் அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த சாமின் இருக்கான்ல இப்போ நம்ம ஆகிக்கு அசிஸ்டன்டா, அவனுடைய கெட்ட சக்திகளும் அவனை விட்டு கொஞ்சம் விதமா போக ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம்ல தான் அப்படியே அவன் முடியாம ஒரு இடத்துல போய் படுத்ததுக்கு அப்புறம் வானத்துல ஏதோ ஒன்று தெரியுது. அதை அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறான். சோ இந்த பிளாஷ்பேக் எல்லாமே அப்படியே நமக்கு இப்ப காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல அந்த சாமின் இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஆகி அங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன சாமின் உனக்கு நிச்சயமாவே அந்த பவர் ஸ்டோன்ஸ்ல இருந்து கொஞ்சம் பவர் மட்டும் கிடைச்சா போதுமா, அந்த சாகா வரத்துக்கு மட்டும், ஒருவேளை உனக்கு அந்த 3 பவர் ஸ்டோன்ஸும் இருந்தா கூட கேளு, நானே உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமினை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்கான். சாமின்க்கு அவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி மோச்சு பார்த்துட்டே இருக்கான். நம்ம சாமின்குள்ள வேற ஏதோ ஒரு பிளானும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவன் முழுக்க முழுக்க நம்ம ஆகிய நம்பிட்டு இல்ல, இவனால நம்மளுடைய காரியம் ஆகல அப்படின்னா இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சோ அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம டேசன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் போயிட்டு என்னடா தூங்கிட்ட போல அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் எப்பயோ வந்துட்டேன், சரி இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. சோ அந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா இவர் கூட இப்ப போய் விசாரணை பண்ணிட்டு வந்திருப்பாருல, அந்த ரிசர்ச் லேப்ல இருந்த ஒரு ஸ்டோன் வந்து காணாம போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் இது. சோ இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டோனை அப்ப வந்து திருடிட்டு போனது பாத்தீங்கன்னா நம்ம ஆகி தான். சோ இதை பார்த்தோன்னே டேசனுக்கு நம்பவே முடியல. இவனை தான் நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நரகத்துல சீல் வச்சோம்ல, அப்படி இருக்கும்போது எப்படி மறுபடியும் வந்தான் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட பேசும்போது அங்கிளும் சொல்றாரு, இங்க பாருடா, நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திர ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைச்சு வச்சோம். அது எங்க வச்சோம் அப்படின்றது நமக்கே மறந்துருச்சு. ஆனா இந்த தீய சக்திகளோட தலைமை ஆகிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்டோன் எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மந்திர ஸ்டோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய பவரை இவனால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப இது எல்லாமே அவன் எடுக்கிறதுக்கான காரணம் அவனுடைய பவரை பெருக்கிக்கிறதுக்காக தான் இருக்கும். சோ அந்த 3 ஸ்டோன்ஸையும் அவன் எடுத்துட்டான் அப்படின்னா அவனுடைய பவர் மறுபடியும் முழுமை பெற்றோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நம்மளால அவனை தடுக்கவே முடியாது. சோ ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிடெக்டிவ் சொன்னாலும் நம்ம டேசன் அதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. இல்ல அங்கிள், நம்மளால இப்போ இது மாதிரிலாம் தடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட பவர் கிடையாது. முன்ன நம்ம கிட்ட பவர் இருந்துச்சு, அந்த டைம்ல நம்மளுடைய 4 கடவுள்களை நம்ம இழந்துட்டோம். சோ இப்போ அவனுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பவர் சேல் அதை நம்ம ஃபேமிலியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்துல நம்ம தலையிடாம இருக்கிறதே நல்லதுதான். நம்ம ஃபேமிலியில இதுக்கு மேலே வேற ஒருத்தர் இழுக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப அப்படியே நெக்ஸ்ட் மறுபடியும் ரூஃப் டாப்ல இருக்க நம்ம சாமின் அப்புறம் ஆகியை காட்டுறாங்க. இவங்க இப்போ 2வது அந்த பவர் ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்னு மாதிரி தேடும் போது நம்ம ஆகியை வந்து கண்டுபிடிச்சிடறான். அது வந்து ஏதோ இந்த பழைய பொருள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கு. அடுத்து நம்மளுடைய வேட்டையா அங்கதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த பவர் ஸ்டோன் குப்பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கும்ல, அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒர்க்கரு, என்னடா இது ஏதோ ரெட் கலர்ல மின்னிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து பாக்குறாரு. அவருக்கு ஒன்னும் புரியல, பட் இது ஏதோ டிஃப்ரெண்டான ஸ்டோன் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம சாமியோடைய அந்த கெட்ட சக்திகள்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த பவர் ஸ்டோனை இந்த ஒர்க்கர் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம ஜாங் ஒரு பக்கம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். மறுபடியும் போயிட்டு அந்த சாமியோட ஆட்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் அந்த மால்சுக்கு அதுக்கப்புறம் நம்ம மிர் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபைட்டிங் எல்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம மிர் பாத்தீங்கன்னா அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டு சக்தி யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றா. பட் இருந்தாலும் அதை வந்து அவ சீரியஸா எடுத்துக்கல மால்சுக்கு. உடனே வந்து இவகிட்ட கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறா, ஆமா நம்ம எல்லாருமே ஒரே கடவுள் தானே, பட் இருந்தாலும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே எங்களை விட்டுட்டு போயிடுச்சு, ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி இப்போ வரைக்கும் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்க அவளும் சொல்றா, எனக்கும் அதான் இப்போ வரைக்கும் தெரியல, பட் எப்பயாவது ஒரு டைம் என்னோட கண்ட்ரோலையும் மீறி நான் இந்த பவரை யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மிரும் மால்சுக் கிட்ட இதானே நம்ம கடைசியா சாப்பிட போற சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற, நமக்கு ஏதாவது ஆக போதா என்ன, ஏன் நீ இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவா பேசுற அப்படின்னு கேட்க, இல்ல அது ஒண்ணும் இல்ல,
இல்ல நான் வந்து தெரியாம சும்மா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மலைப்பிடுறா. ஆக்சுவலா அவளுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும் பாத்தீங்களா, கட் பண்ண மாதிரி. இவளுடைய ஃபேமிலியா இருக்கக்கூடிய மத்த கடவுள் எல்லாருமே அந்த ஆகி கிட்ட அடி வாங்கி எப்படி கீழே இறக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நினைச்சிருப்பான்ல, அதை நினைச்சுதான் இப்ப இப்படி சொல்லிருக்கா. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஓப்பனா சொன்னா இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி மலைப்பிடுறா. பட் இந்த இடத்துல நம்ம மால்சுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ டவுட் வருது, இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய ஆபீஸ் ரூம்ல ஒன்னா கூட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம டேசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மிர தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆகி மறுபடியும் வந்துட்டான், அவன் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியல. பட் அவன் மக்கள் கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணானா நம்ம எதுவுமே போய் தலையிட வேணாம், நம்ம கிட்ட ஏதாவது டைரக்டா அட்டாக் பண்ண வந்தானா அப்ப வேணா நம்ம பாத்துக்கலாம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம மிருக்கு வேற மறுபடியும் அந்த கற்பனை எல்லாமே வந்துட்டு போகுது. ஐயோ அப்படின்னா அவன் நிஜமா வந்துட்டானா, நான் அப்படின்னா கற்பனையில பார்த்த எல்லாமே உண்மையாக போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில முழிச்சிட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவும் மத்த கடவுள்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த உண்மையை ஓப்பனா சொல்லிடுறாரு. ஆமா ஆகி வந்து இப்ப ரிலீஸ் ஆயிட்டான், அவனை வந்து அந்த சாமின் தான் ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டு வந்திருக்கான். அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அவங்க நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எதிர்த்து போராடிதான் ஆகணும், இதுல வேற வழியே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருமே ஒரு மாதிரி கிருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன யா சொல்ற, அவன் மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் இருக்கான்ல, அவ இப்ப வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரேடார்ல ஏதோ ஒரு விஷயம் காட்ட ஆரம்பிக்குது. ஓ அப்படின்னா அந்த தீய சக்திகள் இங்கதான் இங்கே பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே குடுகுடுன்னு ஓட கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சாமினுடைய தீய சக்திகள் இருக்கக்கூடிய அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு டனலுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனும் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஒரு கடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாங்க அப்படின்றதே தெரியல. ஆக்சுவலா அந்த சாமின் வந்து நரகத்தில் தான் இருக்கான். அந்த நரகத்துல இருந்து அவனுடைய தீய சக்தி அடியாட்களை இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு அவன் ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று யூஸ் பண்றான். சோ அந்த போர்ட்டல் மூலமா இப்ப அவங்க மறுபடியும் நரகத்துக்கே போயிட்டாங்க போல, அதனால இந்த போர்ட்டல் மறைஞ்சிருச்சு. சோ இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஜாங்குக்கு தெரியாது இல்ல, அதனால அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இங்க தானே வந்தானுங்க, எங்க காணாம போனானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இதே நேரத்துல நம்ம டேசன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கான். அதான் அவங்களுடைய ஆபீஸ் ரூமுக்கு கீழே ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கதான் மத்த 4 கடவுள்களை அவங்க வந்து புதைச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் இன்னொரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆகிய சீல் வச்சிருப்பாங்கல்ல நரகத்துல. பட் அதுக்கு முன்னாடி அவனாலதான் இந்த 4 கடவுள்களும் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு கோவத்துல நம்ம டேசன் பாத்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கரமா அடி நடிச்சிருப்பான். ஒரு கட்டத்துல அவனை அடிச்சே கொலை பண்ணா அப்படின்ற அளவுக்கு போயிடுறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு மிரு அந்த இடத்துக்கு வந்து இல்ல நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட சக்தியை வச்சு இதை தடுக்க பாக்குறா. அவ எதுக்காக இந்த தீய சக்திகளோட தலைவனுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு நமக்கு தெரியல. சோ அப்படியே அவ பேசுறத பார்த்துட்டு நம்ம டேசன் வந்து இன்னும் தான் கடுப்பாக்குறான். ஒழுங்கா நீங்க இருந்து போயிட்டு உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவளை தள்ளி விட்டுட்டு இவ அப்படியே அந்த ஆகி கிட்ட போயிட்டு ஒரு பஞ்ச் விடுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் பிரசன்ட்ல நம்ம டேசன் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஜாங் அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி அந்த சாமின் நரகத்துல இருந்து அவனுடைய கெட்ட சக்திகளை எப்படி பூமிக்கு அனுப்புறான் அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான வழி வந்து ஒரு டனல்ல தான் இருக்கு. பட் அது எப்ப ஓப்பன் ஆகும் எப்ப க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நரகத்துல இருக்கக்கூடிய நம்ம சாமின் அப்புறம் ஆகியை காட்டுறாங்க. சாமின் வந்து இப்போ ஆகி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ 2 பவர் ஸ்டோன்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு பவர் ஸ்டோன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய பவரும் முழுமை பெற்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆகியை சொல்றான். பட் அந்த பவர் ஸ்டோன் இப்போ மிருக்கிட்ட தானே இருக்கு, நம்ம எப்படி அவங்கள நெருங்கிறது, என்னதான் அவங்க யார்கிட்டயுமே பவர்ஸே இல்லைனாலும் டேசன் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை தாண்டி எப்படி நம்ம மிருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை எடுக்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அவங்க ஒன்னா இருந்தா தானே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்கள நம்ம வீக் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவ பேசிட்டு இருக்கான். நம்ம சாமின் கிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு தெரியல, மிர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம டேசன் அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் இவங்க 2 பேருமே அந்த டனல் கிட்ட தான் போறாங்க. அதான் நேற்று நம்ம ஜாங் வந்து பார்த்துட்டு சொல்லியிருப்பான்ல அந்த டனல் கிட்ட. இப்ப மறுபடியும் அவங்க போயிட்டு அந்த டனல் கிட்ட நிக்கிறாங்க. மறுபடியும் எப்ப அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும், அந்த தீய சக்திகள் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த தீய சக்திகள் இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம டேசனுடைய அந்த மனித ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த போர்ட்டல் வெளியா வராம டக்குன்னு அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம டிடெக்டிவ்க்கும் டேசனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த செயின்ல இருந்து ஒரு மாதிரி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. சோ இது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காங் இருக்கால, அவ கால் பண்ணி நம்ம டேசன் கிட்ட இந்த மாதிரி தீய சக்திகள் மறுபடியும் வந்துட்டாங்க, நீங்க அடிக்கடி பார்த்து பேசுவீங்கல்ல அந்த தாத்தாவும் பாட்டியும், அவங்க தான் இப்ப அந்த தீய சக்தி கிட்ட மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது டேசனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உடனடியா பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஆபீஸ் ரூம்லயே மிர்ர விட்டுட்டு போங்க, அவளுக்கு பாதுகாப்பா யாரோ ஒருத்தர் கூடவே இருங்க, மத்த எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டியையும் தாத்தாவையும் காப்பாத்த போங்க, நானும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேக்கமா வண்டியில போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த சாமினும் எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப
அப்புறம் இந்த பக்கம் அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அவரை பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா வந்து சொல்றாரு பாட்டி கிட்ட, நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் கையில அடிபட்டு இருக்கு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போனவங்க அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அதுல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டா தான் நம்பாளுங்க இங்க போறாங்க. ஸ்டேஷன் வந்தோடனே அந்த தாத்தாவை பார்த்து, ஐயோ தாத்தா உங்களுக்கு எதுவும் ஆகல, அம்மா பாட்டி எங்க அப்படின்னு கேட்க அவங்க இந்த பக்கமா தான் போனாங்க அப்படின்னு சொல்லி வெளியே காட்டும் போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போனா இந்த பக்கம் பாட்டி ரொம்ப பயத்தோட உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தீய சக்திகளும் உள்ள வந்துடுறாங்க. போச்சு நம்ம பாட்டியோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல எப்படியோ சரியான நேரத்துக்கு ஸ்டேஷன் உள்ள வந்துடுறா. சோ அந்த தீய சக்திகளை பயங்கரமா போட்டு அடிச்சு அவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம பாட்டி சேஃபா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. இதுக்கு தான் பாட்டி நான் அவங்களை வெளிநாட்டுக்கு போக சொன்னேன், இப்ப பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கூட அனுப்பி வைக்கிறாரு. பட் அந்த நேரத்துல தான் தெரிய வருது நம்ம ஸ்டேஷன் இங்க அடிச்சு மட்டையா கேட்பான்ல அந்த தீய சக்திகள் மறுபடியும் இருக்குது. என்னடா நீங்க மறுபடியும் ஊண்டி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேஷன் இவங்க கூட இப்ப சண்டை போட ரெடி ஆகும் போது இந்த பக்கம் பாட்டியை காப்பாத்தி நம்ம அந்த கூட்டு போவாங்களா. அந்த நேரத்துல இவங்களையும் சுத்தி இன்னும் நிறைய தீய சக்திகள் கவர் பண்ணிடுது. சோ இவங்க அப்படி ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்க இதே நேரத்துல அந்த பக்கம் மீறி இருந்தாங்கல்ல அவளை பாதுகாக்கிறதுக்கு அந்த கிளினிக் வச்சிருக்க கடவுள் இருக்காங்களா பாங்க, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சோ இவங்களை சுத்தியும் இப்ப நிறைய தீய சக்திகள் வந்துருது. ஆக்சுவலா இதுதான் நம்ம சாமியனோட பிளான் போல. அதாவது இந்த ஆட்கள் எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் நம்ம மீட்கிட்ட இருக்கக்கூடிய மந்திர ஸ்டோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஒரு பிளானே பண்ணிருக்காங்க. எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு இப்படி எல்லாமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நேரத்துல அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த கிளினிக் வச்சிருக்கக்கூடிய கடவுள் இருக்காங்கல்ல பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியில் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த மருந்தை கண்டுபிடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் கடவுள்கள் மட்டும் இருக்காங்கல்ல நம்ம பாங்கு காங்கு மால்சுக்கு, இவங்க 3 பேரும் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரிப் மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த டைம்ல வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காங்கு மால்சு கிட்ட, ஆமா என்ன மத்தாளுங்க யாரையுமே காணோம், அவங்கள எங்க போனாங்க அப்படின்னு கேட்க, அதுவா ஒருத்தான் நம்ம கிட்ட வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம ஒரு மாதிரி ஆட்களிச்சுட்டே இருந்தான், இப்ப அவனை புரட்டி போட்டு காசை வாங்கிட்டு இடத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி ஓகே அவங்க வரும்போது வட்டும் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஜாலியா ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. ஒரு இடத்துல கேம்ப் எல்லாம் அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி சாப்பாடுலாம் பண்ணி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு இவங்களை பாக்கிறதுக்காக நம்ம மீறி வந்திருப்பா. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த டைம்ல இந்த பாங்க இருக்கால அவ கண்டுபிடிச்ச அந்த ஸ்பெஷல் மருந்த இப்ப நம்ம மீர்கிட்ட குடுக்கறதுக்காக வரா. கொடுத்துட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ஒரு மாதிரி சைன் லாங்குவேஜ்ல அவ சொல்றா. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இது எனக்கு தேவைப்படாது, நம்ம டீம்ல இருக்க மத்த வேற யாருக்காவது கொடு, டோனிக்கு கூட கொடு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பா. இப்ப இது எல்லாமே காட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரசண்ட காட்டுறாங்க. இந்த மால்சுக்கு அப்புறம் டோனி இருக்காங்களா, இவங்க 2 பேரும் தனியா வந்து இந்த தீய சக்திகள் கிட்ட மாட்டிருப்பாங்க போல. சோ ஒரு கடத்துக்கு மேல இவங்களாலே முடியல. அப்போ ஒரு கடத்துக்கு மேல இந்த டோனி பாத்தீங்கன்னா பாங்கு கொடுத்து அந்த ஸ்பெஷலான மருந்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். மறக்க குடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மூஞ்சல ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிக்குது, அப்படியே வேக ஆரம்பிக்கிறான் அவன். சோ இப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த ஸ்பெஷல் மருந்தை குடிச்சா இவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு வரும் போல. அதனாலதான் இப்ப நம்ம டோனியோட பவர் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா சகப்பு கலர்ல மாறி எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் ஆட்கள் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் இப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. பட் ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதே நேரத்துல அந்த மீறல பாதுகாக்கிறதுக்காக பாங்கு இருந்திருப்பாள்ல, அவ்வளவு வில்லச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த தீய சக்திகளை தடுத்துக்கிட்டே இருக்கா. பட் முடியல, நிறைய பேர் வராங்க. நம்ம மீறலும் பாத்தீங்கன்னா அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டு சக்தியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறா. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல, அவங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அதுலயும் சாம் இல்ல ஒரு இடத்துக்கு மேல அவனுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அப்படியே மீறல வந்து மயக்கம் போட வச்சிடறான். அவளும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த பக்கம் நம்ம பாருங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த தீய சக்தி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கடைசியில அந்த பாட்டியையும் பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த பக்கம் ஒன்னா செயல்பட்டதுனால அந்த பேய்களை எதிர்க்க முடிஞ்சிச்சு. பட் அந்த பக்கம் மீறலும் பாங்கும் தனியா தான் நடந்தாங்க. அதனாலதான் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே அடுத்து அந்த சாமியினுடைய தீய சக்திகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பழைய கடையில இருக்காங்க. அந்த கடையில பாத்தீங்கன்னா அங்கே ஒரு மந்திர ஸ்டோன் இருக்கு. சோ ஆல்ரெடி அவங்க 2 மந்திர ஸ்டோன் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த மந்திர ஸ்டோன்ல ஒண்ணுதான் இதா, இல்லன்னா இது 3வது வேற ஒரு மந்திர ஸ்டோனா, அப்படி இது 3வதா இருந்துச்சுன்னா நம்ம சாமின் கிட்ட இருக்கிறதா சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அது என்ன அப்படின்றத நம்ம போக போக தான் பாக்கணும். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் அந்த ஆகி இருக்கான்ல, அவன் அப்படியே அவனுடைய இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட தலை வலிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமா போய் பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே அரைச்சு போட்டு வச்சிருக்காங்க நம்ம மிர்ர. அப்படியே அவள ஒரு மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு முடியாம தான் இருக்கு. டேஷனுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இதுக்கு காரணமான இந்த சாமினியோ ஆகியும் நம்ம பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஐயோ இன்னொரு பக்கம் மிர்ரு அவன் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா அவகிட்ட தான் பவர் ஸ்டோன் இருக்குல்ல. சோ உடனே அவளை பாதுகாக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே போறாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அவ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த தீய சக்தி கையில மாட்டிக்கிட்டா. அங்க பாம்பு மட்டும் தான் அடிப்பட்ட நிலைமையில இருக்கா. இவங்க எல்லாருமே ஒண்ணுமே புரியாம அவகிட்ட போயிட்டு எழுப்பி கேள்வி கேட்கறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளும் சைன் லாங்குவேஜ்ல சொல்றா, இந்த மாதிரி அந்த சாமினாவுடைய மொத்த தீய சக்தி ஆட்கள் இங்க வந்தாங்க, எல்லாருமே வந்து அவளை அடிச்சு போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டேசனுக்கு பயங்கரமான
பயங்கரமான ஒரு கோவம் வருது. இதுக்கு மேலேயே நம்ம பொறுமை காத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல நம்மளுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். நம்ம கிட்ட பவர்ஸ் இல்லாம இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த தீய சக்திகள் அடைஞ்சிருக்கக்கூடிய ரகசிய கதவை நான் ஓபன் பண்ண போறேன். அது மூலமா தீய சக்திகள் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சக்தி நமக்கு கிடைக்கும்ல. அதுக்கப்புறம் அந்த தீய சக்திகளை மறுபடியும் நம்ம அதுக்குள்ளேயே அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போறான். அப்போ உடனே நம்ம டிடெக்டிவ் தான் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இங்க பாரு, நீ அவசரப்படுறா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இது உடனே இப்படி எடுத்தும் கோத்தல் முடிக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா இவங்கள அடுத்த ஸ்டெப் எடுக்கவே விடல. அதுவும் இல்லாம இப்ப இந்த இடத்துல நம்ம டேசன் சொன்னா அந்த ரகசிய கதவை என்ன, அங்க இவங்களுடைய பவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்கு, அதுவும் இல்லாம அதை அவங்க ஓபன் பண்றது மூலமா தீய சக்திகள் எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டியோட நிலைமை வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பாட்டியை தீய சக்திகள் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுடைய உடம்புல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீய சக்தி ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. சோ நம்ம ஏதாவது மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம், அவங்க குணமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாங்கும் பாத்தீங்கன்னா அவளால முடிஞ்ச இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. பட் அது எதுவுமே வேலைக்காகல. ஏன்னா தீய சக்தி அவங்க அட்டாக் பண்ணிருக்கு. சோ அது அவங்க போக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்தி வேணும். அதுவும் அவங்களை ஹீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய நல்ல சக்தி. சோ அது கிடைச்சா மட்டும் தான் இவங்களை நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கஷ்டத்தோட பார்க்கும்போது இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் யார்த்தையுமே சொல்லாம ரகசியமா கார் எடுத்துட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப நெக்ஸ்ட் அந்த நரகத்துல அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம மிர்ர தான் காட்டுறாங்க. சோ அவன் எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா முன்னாடி இப்ப அந்த சாமின் நிக்கிறான். டேய், இதுக்காக என்ன கடத்திட்டு வந்தா உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டே இருக்கும்போது சாமின் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா மறுபடியும் அவளை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளை ஒரு கல்லு மேல படுக்க வச்சு ஏதோ இவங்க சடங்கா பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவ் வர பாத்தீங்கன்னா யாருக்குமே சொல்லாம தனியா வந்துருப்பாருல. இதை வந்து நம்ம காங் பாத்துட்டான். சோ உடனே அவன் டீம்ல இருக்க மத்த எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த டிடெக்டிவ் இப்போ இந்த லேட் நைட்ல எங்க போறாரு, அவருக்கு ஏதாவது அர்ஜென்டான ஒர்க் வந்துருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்தையுமே கேட்கும் போது உடனே நம்ம டோனி சொல்றான், அட லூசு பையல் என்னடா சொல்ற, அவர் எப்பயும் வேலையை விட்டு நின்றுட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் எப்படி அவருடைய வேலை பார்க்கறதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம காந்துக்கே புரிய வருது. ஐயோ, அப்படின்னா அவரு நம்ம எல்லாருமே விட்டுட்டு தனியா மீற காப்பாத்துறதுக்காக போயிருக்காரா, இல்ல இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் என்ன பண்றான்னா இதை உடனே போயிட்டு டேசன் கிட்ட சொல்லிடுறான். இந்த மாதிரி டிடெக்டிவ் மட்டும் எங்கேயோ போயிருக்காரு, என்ன விஷயம் தெரியல, மீற காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போறதா இருந்தா கூட நம்மளெல்லாம் கூப்பிடாம எதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்க டேசனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா கடைசியா டிடெக்டிவ் தான் வந்து டேசனை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசி இருந்திருப்பாரு. நீ எதுவும் பண்ணாத, கண்டிப்பா மீற காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஈஸியான வழி இருக்கும், நான் அதை தேடிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்ப நம்ம டேசனுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. நம்ம டீம் ஆட்களை காப்பாத்துறதுக்காக அவர் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காரு போலயே, அவருடைய உயிரை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இல்ல அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காங்கோ நம்ம டேசனும் பாத்தீங்கன்னா இப்ப தனியா அவர் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த பக்கம் நரகத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்லு மேல நம்ம மிர்ரா படுக்க வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அவளை சுத்தி அந்த 3 பவர் ஸ்டோன்ஸை இவங்க வெளியில இருந்து இருப்பாங்கல்ல, அந்த பவர் ஸ்டோன்ஸை ஒரு மூலையிலயும் வைக்கிறாங்க. சோ இப்படி 3 மூலையில 3 பவர் ஸ்டோன்ஸை வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆகி இருக்கான்ல, அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவனுடைய ரெக்கலா வர ஆரம்பிக்குது, கனெல்லாம் ரெட் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்படியே அவனுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த 3 பவர் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே பாத்தீங்கன்னா மேல பறக்க வைக்கிறான். இந்த மாதிரி அந்த 3 பவர் ஸ்டோன்ஸையும் வச்சு நம்ம மிர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான 4வது ஒரு பவர் ஸ்டோனை இப்ப பாத்தீங்கன்னா அவன் வெளியே எடுக்கிறான். இதை இவன் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடியே நம்ம சாமின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ அவனும் ஒரு பக்கம் மந்திரத்தை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது இவன் அந்த தீய சக்திகளின் கடவுள் அந்த ஆகி எதிர்த்து வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்படி இவங்க ஒரு பக்கம் யாகம் நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் இருக்காருல, அவர் எங்க போயிருக்காருன்னா இந்த தீய சக்திகள் எல்லாமே நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வரதுக்காக வரைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு போர்ட்டல் மூலமா வந்திருப்பாங்கல்ல, அதான் அந்த டனலுக்குள்ள கூட வந்திருக்கும். அந்த இடத்துக்கு இப்ப அவர் போயிட்டு அவருடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி அந்த டனலை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரால் சுத்தமா முடியவே இல்லை. இருந்தாலும் இதை நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது நம்ம டீம் ஆட்களா இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றணும், அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப அவங்க சைட்ல பவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முழு பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அவருடைய வாயில இருந்து கூட ரத்தம் வருது. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் எப்படியோ கடைசியில அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணிடுறாரு. இதே நேரத்துல நரகத்துல அந்த யாகம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்போ நம்ம மிர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான கல்லையும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆகி வெளியே எடுத்துட்டான். வெளியே எடுத்தோடனே அதை அப்படியே அவன் டச் பண்றான். உடனே பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய நினைவுகள் ஞாபகம் வருது. நம்ம மிர்கூட இவன் ஒன்னா சேர்ந்து ஏதோ பழகின மாதிரியும் பேசின மாதிரியும் அதுக்கப்புறம் கடைசியில இவனை வந்து நம்ம டிடெக்டிவ் சீல் வச்ச மாதிரியும் இந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் எடுத்து இதை பார்த்த உடனே அவனுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. சோ நம்ம மிர்கிட்ட இருந்து எடுத்தான்ல அந்த 4வது மந்திரக்கல், அந்த மந்திரக்கல்லோட பவர் மத்த 3 பவர் ஸ்டோன்ஸ்குள்ள போயிடுச்சு. சோ இப்ப அந்த பவர் ஸ்டோன்ஸ் ஒரு பக்கம் சதுரி போயிருக்குமா, அந்த பவர் ஸ்டோன்ஸ்ல ஒன்னு எடுத்து இப்ப நம்ம சாமில் பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போர்ட்டல் மூலமா. அப்போ அவர் அந்த சாமினுடைய தேசக்தி அடியாட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிடறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அவர் ஒத்தாலா எதிர்த்து நிக்கும் போது இதே நேரத்துல சாமின் பாத்தீங்கன்னா அந்த மந்திர ஸ்டோன்ல இருக்கக்கூடிய எல்லா பவரையுமே ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்க ஆயிட்டான். சோ இவன் நினைச்ச மாதிரியே அந்த பவர்ஸ் எல்லாமே இவனுக்குள்ள வந்துச்சு போல. அதனால இவனுக்கு
இப்ப சாகா வரமும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவனுக்குள்ள இருந்த அந்த கெட்ட சக்தி இப்போ பல மடங்கு பெருகிடுச்சு. இப்படி இவன் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. எப்படிதான் நம்ம இப்ப இவங்க எல்லாருமே சமாளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்துல டிடெக்டிவ் தேடி கார்ல வேகமா பாத்தீங்கன்னா நம்ம டேசனும் அந்த காங்கும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிடெக்டிவ் கிட்ட சாமின்னு சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பா என்னுடைய கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்க உலகத்தை நான் என்ன கதி ஆக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிடெக்டிவும் கேட்டா அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்லப்பா. கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்களா இருக்கும்போது எப்படி எங்களை மீறி உங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கையில வச்சிருக்க அந்த வந்திருக்கோல ஒரு அடி கீழே அடிக்கும் போது அங்க சாமியோடைய அடியால் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்சு மறைஞ்சு போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அடியாட்கள் சுத்தி உடைக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் இன்னும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கோலை வச்சுட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரை வந்து மல்டிபிளா பெருகிக்கிறாரு. அவரே நிறைய காப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஒரு பக்கம் போயிட்டு அந்த தீய சக்திகளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான காண்டான சாமின்னு உடனே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வாளை ஏற்படுத்தி கடைசியில உண்மையான டிடெக்டிவ் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவருடைய பயத்திலே அந்த இடத்தையே வச்சு இறகிறான். அவர் அப்படியே உடனே மயக்கம் போட்டு அங்க விழுந்துடுறாரு. அப்போ அந்த நேரத்துல தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆகி கீழே உட்காந்துருப்பான்ல, இப்ப அவனும் எந்திரிக்கிறான். சோ இப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அதாவது இவனை பல வருஷத்துக்கு முன்னாடி சீல் வச்சாங்கல்ல, அந்த டைம்ல எனக்கு பழசு எல்லாமே மறந்துருக்கும் போல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகத்துல இருந்திருக்கு. இவன் சீல் வைக்கப்பட்டதுக்கு நம்ம டிடெக்டிவ் அதுக்கப்புறம் டேசன் இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள பழி வாங்குறதுக்கு மட்டும் துடிச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்பதான் அவனுக்கு ஃபுல் ரீசனும் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி அவனை சீல் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கூட நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்கல்ல, அதான் கண்டினியூவா காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த ஆகி இருக்கான்ல, இவன் தான் அந்த மத்த 4 கடவுள்கள் இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கோவத்தோட டேசன் அவனை அடிக்க வரும்போது நம்ம மெரும் பாத்தீங்கன்னா வந்து தடுத்து இருந்திருப்பா, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம டேசன் கேட்காம அவளையே தள்ளி விட்டு இவனை ஒரே அடி அடிச்சு சாகடியான்னு சொல்லி வரும்போது அப்பயும் யாரோ ஒருத்தங்க தடுத்திருப்பாங்க. பார்த்தா அது நம்ம டிடெக்டிவ் இங்க பாரு நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம மிரு இருக்கால அவளையும் மயக்க முறைய வச்சுட்டு நீ தயவு செஞ்சு இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போ, மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், இவன் நரகத்துல நான் சீல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேசனுக்கு அதுல விருப்பமே இல்ல. இவன் கதை எங்கேயே முடிச்சிடலாம் தான் நினைச்சிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் டிடெக்டிவ் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம மிர்ர மட்டும் அங்க இருந்து கூட்டு போயிருப்பான். அப்புறம் நம்ம டிடெக்டிவ் தான் ஆகிக்கு சீல் வச்சிருந்திருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் கடவுள் பக்கத்துல இருந்து இந்த ஆகியை எதுக்காக மிர் காப்பாத்தணும், ஏன்னா அவனே ஒரு தீய சக்திகளோட தலைவன். அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட சக்தி கொண்டவன் நல்ல சக்தியா இருக்கக்கூடிய மிர் எதுக்காக பாதுகாக்கணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட்டா இருக்குல்ல. இப்போ அதுக்காக நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தீய சக்திகள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்திருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த டைம்ல நம்ம மிர்ர அப்புறம் காங்க இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த பேயை பிடிக்கிறதுக்காக ஒரு மாதிரி காட்டுக்குள்ள அங்கே இங்கே சுத்தி இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பேய் காணாம போயிருக்கும். அப்ப அந்த காங் சொல்லிருப்பா, சரிவா நம்ம மறுபடியும் நம்ம டீம் ஆட்களோடய போயிடலாம், அந்த பேய் எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவளுக்கு கூப்பிடும் போது நம்ம மிர் வரமாட்டா. இல்ல நீ இப்போ நான் கொஞ்ச நேரம் அவன் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிருப்பா. உடனே பாத்தீங்கன்னா காங்க அப்படியே கேட்டிருப்பா, ஏன் இந்த மாதிரி பண்றா, நம்ம நல்ல சக்தி நம்ம எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கெட்ட சக்திகளோட தொடர்புல இருக்கக்கூடாது, இது நமக்கு மேல இருக்கக்கூடிய கடவுளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னே தெரியாது, தயவு செஞ்சு இதுக்கு மேல அவன் கூட பழகாத, உடனே சீக்கிரம் அவன்கிட்ட பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அப்பதான் நமக்கே தெரிய வருது ஆக்சுவலா அந்த ஆகி இருக்கான்ல தீய சக்திகளோட தலைவன் அவனும் நம்ம மிர்ரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் அடிக்கடி ஆகியை காப்பாத்துறதுக்காக மிர்ரும் பாத்தீங்கன்னா நிறைய போராடி இருந்திருப்பா போல. இப்ப இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நரகத்தை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம டிடெக்டிவ் இருக்காருல அவர் பாத்தீங்கன்னா செத்தே போயிட்டாரு, அப்படியே சாக போற கடைசி நேரத்துல இருக்காரு. அந்த நேரத்துல டக்குன்னு நம்ம சாமினை பாத்தீங்கன்னா இந்த ஆகியை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நாய நான் தான் இந்த கல் எல்லாமே எங்க இருக்குன்னு உங்ககிட்ட கண்டுபிடிச்சே சொன்னேன். இப்ப இந்த கல்லில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தது கூட நான் தான். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட கேட்டதை விட அதிக பவர் எப்படி அவனால எடுக்க முடியும், இந்த மாதிரி பவர் என்கிட்ட திருடுறியா, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமின் கூட அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் நம்ம சாமின் பாத்தீங்கன்னா திருத்தி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அது எல்லாத்தையுமே அசால்ட் டைம் தடுத்துட்டு ஒரு பாலை வச்சு நம்ம சாமினுடைய பயத்திலே இறக்கிடுறான். அவ்வளவுதான் நம்ம சாமினோட கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசியா நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவரு மறுபடியும் பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு. சோ அவர் இப்போ சாகல போல, நீ இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆகியும் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கிட்ட வந்து கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை நீ என் கையாலதான் சாகணும்னு துடிக்கிற போல, ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா சாகடிச்சிடுறேன், என்னை எவ்வளவு நாளா அந்த இடத்துல சிறை பிடிச்சு வச்சு சாகடிச்சிங்க, அது எல்லாத்துக்கும் உன்னை பழி வாங்கறதுக்கு தான் நீ என் கையிலே சாகறதுக்கு வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவோட கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இவர் கதை இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நம்ம ஆகி அட்டாக் பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது அது அந்த சாமின். இவன் என்னடா இப்போ சாகல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் தான் அந்த பவர் ஸ்டோன்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே
பார்த்து அப்சர்வ் பண்ணிருக்காங்கல்ல, அதனாலதான் அவங்க கிட்ட நிறைய சக்தி இருக்கு போல. சோ இதுக்கு மேல இவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹாகி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம மீறி இருக்கால, அவளை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு ஓடிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த சாமின் அவனுக்கு கிடைச்ச புது பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இறந்து போன அவனுடைய தீய சக்தி அடியாட்கள் எல்லாருமே மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை இதுக்கப்புறம் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே கொண்டு விட்டு அவன் இப்ப அந்த போர்ட்டல் மூலமா பூமிக்கே போயிடுறான். இந்த நேரத்துல நம்ம டிரெக்டிவ் உயிர்க்காக போராடிட்டு இருக்க கடைசி நொடியில நம்ம டேசனுக்கு தான் கால் பண்றாரு. டேய் டேசன், நீ சொன்னதானே உனக்கு கரெக்ட், நம்ம எல்லாரும் அந்த ரகசிய அறையில இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கணும். அது மூலமா தீய சக்திகள்லாம் வெளியே வந்திருந்தாலும் நம்ம அது கூட போராடி மறுபடியும் எப்படியாவது அது உள்ள அடைச்சிருக்கலாம். பட் அவசரப்பட்டு நான் புது வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி முன்கூட்டியே வந்து இப்ப என்னோட உயிரே போக போகுது. அந்த சாமினுக்கு இப்போ அந்த பவர் ஸ்டோன்ஸ்ல அந்த பாதி பவர் கிடைச்சிச்சுரா, அதனால அவன் அந்த தீய சக்திகள்லாம் வச்சு பூமியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். ஆக்கியை விட அவன் மோசமான ஆளா இருக்கான். நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத, நான் இப்படியே செத்துருவேன். பட் இருந்தாலும் அந்த ரகசிய அறை இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்து கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பேய்கள்லாம் வெளியே வந்தா கூட உங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே நீங்க அந்த ரகசிய அறையிலே அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துறாரு. இந்த பக்கம் நம்ம டேசனும் கதறிட்டு இருக்கா. அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஆகாது, என்ன கடைசி நேரத்துல பேசுற மாதிரி பேசுறீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு காப்பாத்திருவேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேகமா வண்டியில வராங்க. உடனே அந்த போர்ட்டல் வழியா உள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் அங்க இறந்து போய் கிடக்குறாரு. நம்ம டேசனுக்குலாம் மனசே கேட்கல, அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அவரை பார்த்து காங்கும் கதறி அழுகுறான். அவ்வளவுதான், இவர் இதுக்கு மேல நம்ம கிட்ட வரமாட்டாரா, இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பண்ண வேண்டிய முறையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா இவரை அவங்களுடைய இடத்துக்கே எடுத்துட்டு போறாங்க. அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போய் அவருடைய பாடியை வச்சு கொஞ்ச நேரம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பாடி அப்படியே வந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. இது நம்ம ஆளுங்க யாராலுமே ஏத்துக்க முடியல. அந்த 7 பேரும் இப்படி ஒரு மாதிரி கதறி அழுகுறாங்க. மனசே உடைஞ்சு போச்சு. அப்பதான் நம்ம டேசனுக்கு ஒரு கோவம் வருது. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்க கூடாது. அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த ரகசிய அறையில் இருக்கக்கூடிய பவர்ஸை வெளியே எடுக்கணும். அது மூலமா பேய்கள் வெளியே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோடு யோசிச்சுட்டு போக மறுபடியும் அவனுக்கு நம்ம டிரெக்டிவோட ஞாபகமா தான் இருக்கு. அவர் கூட பேசி பழகின அந்த மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இது வேலைக்காகாது, நம்ம அந்த டோரை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா சுத்தி எடுத்துட்டு வரா. அதாவது இப்ப இவங்க இருக்காங்கல்ல அந்த ரகசிய அறை, அந்த இடத்துக்கு தான் வரா. அங்க சென்டர்ல ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த சுத்தியில வச்சு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை டிடெக்டிவ் சொன்ன அந்த ரகசிய அறை இதுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா அவன் அதை உடச்சிடறான். உள்ள இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. சோ நம்ம நினைச்சது கரெக்ட் தான், அந்த ரகசிய அறை இதுதான். இதுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல சக்தி எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்டே போய் சேருது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு விலங்கு பவர் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. சோ அந்த பவர்ஸ் எல்லாம் மறுபடியும் அவங்க கிட்டே போகுது. இதனால அவங்களுடைய வெப்பன் கூட மறுபடியும் வர ஆரம்பிக்குது. பட் இது வந்த கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த தீய சக்திகளும் வெளியே வந்துருச்சு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தீய சக்திகளை எதிர்த்து இவங்க ஒரு போர் நடத்துறாங்கல்ல, அந்த போர்ல இவங்க மத்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் அடைச்சாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கடவுளும் இவங்களுடைய வேலையை கரெக்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நல்ல சக்தி எல்லாத்தையுமே இந்த தீய சக்திகளோடய சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் இப்ப இவங்களுடைய நல்ல சக்தியை எடுக்கும் போது தீய சக்திகளும் வெளியே வந்துச்சு. சோ இப்பதான் எல்லாருடைய பவரும் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு இல்ல. அப்ப நம்ம டேசன் யாருமே பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதுக்கு மேல நம்மளுடைய உண்மையான பவர் என்ன அப்படின்றத இந்த கெட்ட சக்திகளுக்கு நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரி பயங்கர மாசா இவன் பாட்டுக்கு டைலாக் கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறிகுண்டு பாக்குறாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல நம்ம சாமின் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ பூமிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவனுடைய கெட்ட சக்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். சோ இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கெட்ட சக்திகளா மாறிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல அந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா கெட்ட சக்தியால ஸ்டார்டிங்ல அடிபட்டு இருப்பாங்கல்ல, அதனால கூட ஒரு மாதிரி அவங்க பாடி முழுக்க அஃபெக்ட் ஆயிருக்கும். இப்ப அதை நம்ம பாங்க சரி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுடைய அந்த தெய்வ சக்தியை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சரி பண்ற ஒரு சக்தி தான். அதனாலதான் இப்போ அவளுடைய முழு பவரும் கிடைச்சதுனால ஈஸியா நம்ம பார்ட்டியை கியூர் பண்ண முடியுது. சோ இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஆளுங்க 7 பேருமே கெத்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த சாமினுடைய கதையை ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நமக்கு சில பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அது என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த தீய சக்தியோட எதிர்த்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல அந்த தீய சக்தி எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிருப்பாங்க. பட் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, நம்ம ஹீரோ கிட்ட கூட ரொம்ப ஃப்ரெண்டா ஒரு அப்பா மாதிரி அவங்க கிட்ட பழகிருப்பாங்கல்ல. சோ அந்த பையன் கூட வளர ஒரு கெட்ட சக்தியா மாறி இருந்திருப்பான். அந்த பையனை தான் இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ இவன் இப்படி மாறினதுக்கு காரணம் அந்த தீய சக்திகளோட கடவுள் ஆகி அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி அவன் காரணமா இருந்திருக்கலாம் போல. ஏன்னா அதனாலதான் அந்த ஆகி மேல நம்ம ஹீரோவும் கோபமா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு மாதிரி பயங்கரமா காட்டியிருப்பான். அந்த டைம்ல தான் அந்த 4 கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம டேசன் பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்புறம் தான் அந்த பையனோட கெட்ட ஆன்மாவும் ஒரு மாதிரி அழிய ஆரம்பிச்சிருக்கும். அவன் அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிருப்பான். பட் இருந்தாலும் இது ரொம்ப லேட் இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த 4 கடவுள்களும் இறந்து போயிட்டாங்க அவனுடைய பவரை தாங்க முடியாம. சோ அந்த டைம்ல அது கடவுள்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போது
இவங்களுக்கு மேல இருக்க இன்னொரு கடவுள் இவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, இந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே இந்த ரகசிய அறையில அடைச்சிட்டாங்க, சோ இதுக்கு மேல இவங்களுடைய பவர்ஸ் இவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய சக்தி எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த தீய சக்தி அரைச்சாங்களா அந்த ரகசிய அறை அதையே சேர்த்து வச்சு அடைச்சிருந்திருப்பாங்க. சோ இது எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மிருக கூட்டிக்கிட்டு அந்த ஆகி பறந்து போயிருப்பான்ல, சோ அவன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மலையில தெரியாம இடிச்சிடறான், அப்படியே பொத்துன்னு கீழே விழவும் செஞ்சிடறான். 2 பேருமே இப்போ மயக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு பிளாஷ்பேக் அனுப்பிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த காலகட்டத்தை தான் காட்டுறாங்க. 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல நம்ம ஆகி முழுசா அந்த கெட்ட சக்திகளோட தலைவனா இல்ல, அவன் ஒரு நார்மலான மனுஷனா தான் இருந்திருக்கான். 2 பேரும் நல்லாவே லவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம மீறி பாத்தீங்கன்னா அவருடைய டீம் ஆட்கள் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆகி ஒரு தீய சக்தியா இல்ல அப்படின்னா கூட அவன் ஒரு நார்மலான மனுஷனா தானே இருக்கான். சோ ஒரு மனுஷனும் கடவுளும் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இப்படி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஆகி ரொம்ப கோவமா ஒரு விஷயத்துல இருந்திருப்பான். என்னன்னா இவன் பல வருஷங்களா கடவுளை ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் கடவுள் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எந்தவித தெய்வ சக்தியும் கொடுக்கவே இல்ல, ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கவே இல்ல, அதனால அவர் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம டிடெக்டிவ் இருக்காருல அவரையே பாத்தீங்கன்னா கடவுள் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கிடையாது, அவரே ஒரு மனுஷன் தான், மனுஷ உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு ஆளு. சோ அவர் தான் கடவுள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவன் கடவுளை நிறைய நாள் பிரார்த்தனை பண்ணி இருந்திருக்கான். பட் கடவுள் நம்ம ஆகிக்கு எந்தவித தெய்வ சக்தியுமே கொடுக்கல. இதே நேரத்தில் தான் நம்ம சாமியை காட்டியிருக்காங்க. அவன் வழக்கம் போல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அழிக்கணும், இந்த உலகம் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கெட்ட சக்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வச்சு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சக்தி அவனுக்குள்ள நுழைஞ்சிருக்கும். அது நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும், பயங்கரமான கெட்ட சக்தியா மாறி இருந்திருப்பான். இதே நேரத்துல நம்ம ஆகியிருக்கான்ல அவனும் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்திருப்பான், இந்த மாதிரி என்ன தேர்ந்தெடுங்க, நானும் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணணும், தயவு செஞ்சு என்ன தேர்ந்தெடுங்க, எனக்கு தெய்வ சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேல அதை தாங்க முடியாம அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அந்த நேரத்துல சாமி அந்த இடத்துக்கு வரான். அதான் அந்த கெட்ட சக்தி அவனுடைய உடம்புக்குள்ள பூந்திருக்கும்ல. இப்ப அவன் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க மயக்கம் போட்டிருக்க நம்ம ஆகி பக்கத்துல வரும்போது அந்த கெட்ட சக்திக்கு நம்ம ஆகிய பார்த்து ரொம்ப பாவமா இருக்குது. பரவாயில்ல, நீ ரொம்ப பிடிவாதக்காரனா தான் இருக்க, உனக்குள்ள நான் வந்துட்டுனா கண்டிப்பா என்னோட சக்தி பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமியோட உடம்புல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஆகியோட உடம்புக்கு அந்த கெட்ட சக்தி வந்திருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம ஆகி ஒரு பயங்கரமான கெட்ட சக்திகளோட தலைவனா மாறி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சாமின் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆகி பின்னாடியே வந்துட்டே இருந்திருப்பானா. ஒரு கடத்துக்கு மேல ஆகியும் கேட்டிருப்பான், இதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு கேட்க நம்ம தலைவர் இப்போ உன்னோட உடம்புல தான் இருக்காரு, அவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாரு, அந்த பவர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ரகசிய அறையில அடைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தியில ரிலீஸ் பண்ணி அது மூலமா இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண சொன்னாரு. நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், இதுக்கு மேல நீ என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலையை நான் வச்சுட்டு வச்சுக்கோ, என் மௌனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகி எப்பயும் பாத்தீங்கன்னா கான்சியஸா இருந்திருப்பான் போல. சோ அப்படியே ஒரு மாதிரி நம்ம சாமி அடிச்சுட்டு அவன் அங்க இருந்து போயிருப்பான். போற வழியில அந்த காங் இருக்கான்ல அவன் பாத்திருப்பா, டேய் ஏன்டா இப்படி மாறிட்டா, கெட்ட சக்தியோட வழியில ஏன்டா அப்படி போனா அப்படின்னு மாதிரி கேட்க இதுக்கு மேல கத்திட்டு இருந்தா அப்படியே உனக்கு கழுத்தெடுத்து போட்டு போயிருவேன், ஒழுங்கா நகரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் காங் இந்த விஷயத்த மேற்கிட்ட சொல்லியிருப்பா. அப்புறம் அந்த மிரு பயங்கரமா அந்த விஷயம் தெரிஞ்சிருந்து கதறி கதறி அழுந்திருப்பா. இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல நம்ம மிரு அந்த ஆகியும் கண்மொழிக்கிறாங்க. அப்போ உடனே நம்ம மிரு சொல்ல ஆரம்பிக்கிறா, இதுக்கு முன்னாடி நீ கெட்ட சக்தி இல்லாம ஒருத்தனா அந்த பாத்தியா நார்மலான மனுஷனா, அப்பதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிச்சு, இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எனக்கு உன் மேல எந்த வித ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது அப்பதான் ஆகியும் சொல்றா, நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே உங்க கடவுள் தான், பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர் நினைச்சு பிரார்த்தனை பண்ணல, அந்த டைம்லயே அவர் எனக்கு நல்ல சக்தியை கொடுத்திருந்தார், நான் இந்த கெட்ட சக்தியை எனக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காதுல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அவ அதை தீமே கண்டுக்காம ஒரு மாதிரி கொஞ்சம் சோகத்தோட அங்கிருந்து வந்து அடுத்து என்னதான் நம்ம கடவுள்களுக்கு அவங்களுடைய பவர்ஸ் மறுபடியும் கிடைச்சிருந்தாலும் அந்த ரகசிய அறையை ஓபன் பண்ணும்போது அதில் அடைக்கப்பட்டிருந்த மத்த தீய சக்திகளும் வெளியே போயிருக்கும்ல. சோ அதுங்க எல்லாமே இப்ப மனுஷங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சாமினா அவனுடைய பவரை வச்சு நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சக்தியை மாத்திக்கிட்டு இருக்கான். இப்படி ஊர்ல இருக்க எல்லாருமே கெட்ட சக்தியா மாறிட்டு இருக்க டைம்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனையும் ஒரு கெட்ட சக்தியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த கெட்ட சக்திக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனை யாரோ ஒருத்தங்க பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம டேசனுக்கு ஃப்ரெண்டா ஒரு தாத்தாவும் பாட்டி இருப்பாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த தாத்தா தான் இவரு. இப்ப இந்த பையனை பிடிச்சி சேஃபா வச்சுக்கிறாரு, சத்தம் கித்தம் போடாத அவங்க கிட்ட மாட்டிப்பேன் அப்படின்ட்டு. சோ இதே நேரத்துல நம்ம 7 கடவுள்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அந்த பேயால கட்டுப்படுத்தப்படுற அந்த எல்லா மனுஷங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டு அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வேற வழியும் இல்ல, இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒரு ஜாம்பி வைரஸ் மாதிரி எல்லாருக்குமே பரவிட்டு இருக்குது. ஒருத்தன் தீய சக்தியால் அஃபெக்ட் ஆயிட்டான் அப்படின்னா அவன் இன்னொருத்தல போயிட்டு அஃபெக்ட் பண்ணிடுறான். சோ அதனாலதான் எல்லாருமே ஒரு மாதிரி அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாங்க இருக்கான்ல அவளுடைய சரி பண்ணக்கூடிய அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த தீய சக்தியால் அஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒருத்தரை அப்படியே கியூர் பண்ணிடுறா. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. உடனே அவர் டீம்ல இருக்க மத்த கடவுள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா சைன் லாங்குவேஜ், இங்க பாருங்க என்னால இவங்க எல்லாருமே கியூர் பண்ண முடியுது, சோ நீங்க எல்லாருமே போட்டு அடிக்காதீங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே அடிக்கிறத கம்மி பண்ணிடுறாங்க. உடனே இந்த பாங்கம் அவளுடைய மந்திர அம்பை யூஸ் பண்ணி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கியூர் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது
நம்ம கடவுள் காங்கும் அப்புறம் டேசனும் பாத்தீங்கன்னா ஒரு கிளப் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்னா அந்த இடத்துலயும் ஒரு சில தீய சக்திகள்லாம் வந்திருக்கும். சோ இப்படி அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கதான் ஆல்ரெடி ஒரு கிளப்ல இருக்கக்கூடிய ரூம்ல இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட கடன் வாங்கி ஒருத்தன் கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட இருப்பான்ல ஸ்டார்டிங்ல. அவன் உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு தீய சக்தி போயிடுது. அவ்வளவுதான், அதுங்க கையில மாட்டி இவங்களும் தீய சக்தி ஆக போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய அடியால ஒருத்தன் வந்து அந்த தீய சக்தியை போட்டுறான். சோ உடனே பாத்தீங்கன்னா சந்தோஷமாயிடுச்சு இவனுக்கும். டேய் சம்மரா வந்தவனு பயங்கரமா அடிச்சிட்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவனும். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தீய சக்தி மறுபடியும் எழுந்து நிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட கதையை முடிக்கலாம்னு சொல்லி வரும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம டேசனும் காங்கும் வந்துடுறாங்க. வந்து அவனுங்க அந்த தீய சக்தியோட கதையை முடிச்சிடறானுங்க. இதே நேரத்துல மேல் இருக்கால அவளை பாத்தீங்கன்னா ஆள் நம்ம தமிழ் அதை ஒரு இடத்துக்கு தான் அந்த ஓகே கூட்டு வந்திருப்பான். சோ இங்க இருந்து இப்ப இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க யாருமே காண ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அங்க இருந்து அவருடைய டீம் ஆட்களுக்கு கால் பண்ணி இங்க வந்து கூட்டு போக சொல்லலாம்னு சொல்லி கால் பண்றா. பட் கால் போகவே இல்ல. சரி இங்க இருந்து நடந்ததான் போய் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போலான்னு பார்க்கும்போது அங்க அந்த தீய சக்திகள் சுத்தி வளைச்சிடுது. இது மத்த தீய சக்திகள் மாதிரி கிடையாது. ஏன்னா இது நம்ம சாமின ஏற்பாடு பண்ண தீய சக்திகள். சோ இப்போ நம்ம சாமினுடைய அடுத்த கட்ட பிளானே பாத்தீங்கன்னா நம்ம மிர்ர கடத்தி கொண்டு போயிட்டு அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே முழுமையா எடுக்கிறது தான் அவனுடைய பிளானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆகிய வச்சு ஒரு யாகம்லாம் பண்ணி இவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பவர் ஸ்டோன் எடுத்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அந்த பவர் ஸ்டோன் அவளுக்குள்ள இருந்ததுனால தான் அவ டீம்ல இருக்கக்கூடிய மத்த ஆளுகிட்ட இல்லாத பவர் அவகிட்ட இருந்துச்சு. பட் இப்போ அந்த ரகசிய அறையில இருந்து அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டாங்களா நம்ம கடவுள்கள் எல்லாருமே. சோ அதனால இவளுடைய பவர் இவகிட்ட வந்திருக்கும். அப்படின்னா இவகிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டோனோட பவர் இப்பதான் முழுமையா இருக்கு. சோ அந்த ஸ்டோனை இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் எனக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாமின் பிளான் பண்ணி இப்ப இவளை கடத்துறதுக்கு இங்க வந்திருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிரும் எவ்வளவு போராடி பாக்குறா. ஆனா வேலைக்கே ஆகல. நம்ம சாமின் இப்போ அதிகமான பவர் வச்சிருக்கிறதுனால அவன் அப்படியே அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி இவளை மயக்கமடைய வச்சிடறான். இதே நேரத்துல நம்ம மிரு இருக்கக்கூடிய இடத்த தேடிக்கிட்டு மத்த கடவுளுக்குள்ள இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க நம்ம ஆகியை தேடிட்டு. ஏன்னா வந்து கடைசியா மிரு கடத்திட்டு போயிருப்பான். இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆகி பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க முன்னாடி பறந்து வந்து நிக்கிறான். உடனே இவங்களும் சடன் பிரேக் அடிக்கிறாங்க. அப்புறம் கீழே போயிட்டு அவங்ககிட்ட பயங்கரமா கத்தி கேக்குறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க மிரு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க மிரு இப்போ அந்த சாமின் கடத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவங்க எல்லாரும் மாதிரியும் அவளுக்கும் அவளுடைய பவர் இப்பதான் முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால அவளுடைய பவர் ஸ்டோன் இப்பதான் முழுமையா பெற்றிருக்கும். சோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்றதுக்காக சாமின் அவளை கடத்திட்டு போயிருக்கான் யாகம் பண்றதுக்காக. நீங்க எப்படியாவது போய் அவளை காப்பாத்துங்க. என்னால இப்ப காப்பாத்த முடியாது ஏன்னா என்கிட்ட போதுமான அளவுக்கு பவர் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி இவ மிருடைய லவர் தானே அப்படின்னா கண்டிப்பா உண்மையதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாமினை தேடி போக இந்த சாமின் பைத்தியக்கார மிரு கடத்தி கொண்டு போயிட்டு இவங்களுடைய அண்டர் கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கான். அதான் அந்த இடத்துல கூட ஒரு மாதிரி பழங்கால இடம் மாதிரி இருக்கும்ல. சோ அங்கதான் கொண்டு வந்து ஒரு மாதிரி யாகம்லாம் பண்ணி அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முழுமையான பவர் ஸ்டோன் அப்படியே எடுக்கிறான். அதை எடுத்து அப்படியே அவனுக்குள்ள அழுத்தினதுக்கு அப்புறம் அவனுடைய பவர்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 மடங்கு பெருகுது. இப்ப வரைக்கும் நம்ம ஆகிதான் பயங்கரமான கெட்ட சக்திகளோட தட்டவனா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவனை விட இவங்கிட்ட அதிகமான பவர்ஸ் இருக்கு. முக்கியமான வில்லனே இவன் தான் போல. அது மட்டும் இல்லாம நம்ம மிர்ல கொண்டுகிட்டே இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி இப்பதான் நமக்கு தெரிய வருது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போட்டதுல ஒரு 4 கடவுள்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்கல்ல. அந்த 4 கடவுள்களோட சமாதியும் இங்கதான் இருக்கு. இப்ப அதான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இறந்து போன 4 கடவுள்களையும் மறுபடியும் உயிரோட கொண்டு வரான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி உண்மை புரியல. ஏன்னா இப்படி பண்றது மூலமா இவனுக்கு தான் ஆபத்து. சோ இப்படி இவன் பண்ணிட்டு இருக்க மத்த 7 கடவுள்கள் கரெக்டான நேரத்துக்கு இங்க வராங்க. பட் வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா இறந்து போன அந்த மத்த 4 கடவுள்களும் இப்ப உயிரோட இருக்காங்க. அது ஒரு பக்கம் இவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க எல்லாரும் இப்ப கான்சியஸா இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே கெட்ட சக்தியா இருக்காங்க. சோ இப்பதான் இந்த இடத்துல அந்த சாமினுடைய இன்னொரு மாஸ்டர் பிளானே தெரிய வருது. இவன் இந்த கடவுள்கள் 4 பேரை உயிரோட கொண்டு வந்தது அவனுடைய தேவைக்காக தான். ஏன்னா அந்த கடவுள்களுக்கு சக்தி அதிகமா இருக்கும். சோ அவங்கள கெட்ட சக்தியா மாத்திட்டா அப்படின்னா அவங்க இவங்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அடியாளங்களா மாறிடுவாங்கல்ல. அதனாலதான் இப்ப அவங்கள யூஸ் பண்ணி நம்ம மத்த கடவுள்களை எதிர்க்கிறான். சோ இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவங்க இழந்த அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நம்ம மறுபடியும் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கும்போது நம்ம டேசன் தான் எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்குறான். இங்க பாருங்க நம்ம இப்ப வந்து அவங்களை காப்பாற்றணும். அவங்க உயிரோட வந்துட்டு பெருசு கிடையாது. இந்த தீய சக்தியா இருந்தா அவங்க நல்ல சக்தியா மாறணும். அதுக்கு நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணணும். அவங்க கூட ஃபைட் பண்ணா மட்டும்தான் அவங்க நமக்கு மறுபடியும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி இப்ப மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தீய சக்தியால கட்டுப்படுத்தப்படுற அந்த 4 கடவுள்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பயங்கரமா விரித்தனமா போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நிறைய கெட்ட சக்திகளும் வந்துட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தீய சக்திகளுமே அவங்க அடிச்சு நெருப்பா பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம டேசன் தான் வந்து சாங்கு கிட்ட சொல்றான். டேய் இந்த மாதிரி இப்போ அடுத்த டீம் லீடர் நீ தான் இப்போதைக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராம நீ பாத்துக்கோ. நான் கீழே போய் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மிர்ல காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் இப்ப அண்டர் கிரவுண்டுக்கு வரான். அந்த இடத்துல நம்ம சாமினுடைய அந்த தீய சக்தி அடியாட்கள் எல்லாருமே போட்டு பொழகிறான். பட் இருந்தாலும் நம்ம சாமின் அவனுடைய பவர்ஸை வச்சு மறுபடியும் அவங்க எல்லாருமே உயிரோட கொண்டு வந்துட்டே இருக்கான். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேசனும் எல்லாருக்கும் விடாம சண்டை போட்டுட்டே இருக்க. இதே நேரத்துல மேல அந்த 4 கடவுள்களையும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. இப்படி 2 பக்கமும் பரபரப்பா போயிட்டு இருக்க. வெளியில புது
பொதுமக்கள் இன்னும் நிறைய பேர் தீய சக்தியா மாறிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்ம டேசன் பாத்தீங்கன்னா சாமியோடைய மத்த அடியாட்களையும் பொழந்து கட்டிட்டான். அவள் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது சாமின் இப்ப அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி நம்ம டேசனோட வயிற்றுல குத்துனது மட்டும் இல்லாம அப்படியே அவனுடைய தீய சக்தி பவரையும் யூஸ் பண்ணி நம்ம டேசனை அங்கேயே கீழே தள்ளிட்டான். அவ்வளவுதான் நம்ம டேசனுக்கு அதை இங்க முடிஞ்சிச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படியோ சரியான நேரத்துக்கு நம்ம ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து இந்த சாமினோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு கிடைக்க வேண்டிய பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்டதாரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆகி அடிக்க வரும்போது அவனு பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆகி அடிச்சுட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். கேண்டா அந்த கெட்ட சக்தியோட கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கும் போது என்னடா சொன்னாரு, நீ அந்த பவர்ஸை வச்சு இந்த உலகத்தை ஒரு நரகமாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடா பைத்தியகரமாட்டி அவளை லவ் பண்ணிட்டு இருக்க, அவளை காப்பாத்துறதுக்கு எதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு நம்ம ஆகிய போட்டு அடிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம ஆகி அப்படியே கீழே விழுந்துடலாம். அப்ப உடனே மிர்ல பார்த்த மாதிரி நம்ம சாமின் அப்படியே அவனுடைய பவர் யூஸ் பண்ண போறான். நீ இவளுக்காக தானே எல்லாமே பண்ற, இவளை என்ன அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளை சாகரிக்க போகும்போது மறுபடியும் எப்படியும் நம்ம ஆகி எழுந்து வந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் வேலைக்கே ஆகல. நம்ம ஆகிய மறுபடியும் அவன் போட்டு பொழந்துட்டான். ஏண்டா இப்ப உன்னை விட என்கிட்ட தான் பவர் அதிகமா இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னவே எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகி அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டான். இந்த நேரத்துல இந்த கெட்ட சக்தியால கண்ட்ரோல் படுத்தப்படுற அந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருக்குமே தலைவன் நம்ம சாமின் தான். சோ அதனாலதான் அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. இப்ப இவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடவுள்களால இவங்க எல்லாருமே சமாளிக்கவே முடியாது. இவங்க எல்லாரோட கதையும் இங்கேயே முடிஞ்சிடும். இந்த பக்கம் நம்ம ஆகிய மயக்கத்துல இருக்கும்போது இப்ப அவன் கண்ணு முன்னாடி நம்ம மிர்ர அவன் அட்டாக் பண்ண போகும்போது டக்குன்னு எப்படியோ நம்ம தேசனை இருந்து வந்து அப்படியே அந்த அடியை வாங்கிக்கிறான். டேய் இன்னும் எத்தனை பேரா அவளை காப்பாத்துறதுக்காக உங்களுடைய உயிரை கொடுக்க போறீங்க, உங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சாவது நான் அவளையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பாத்தீங்கன்னா அவனுடைய கத்தியை வர வச்சு நம்ம மிர்ர கொல்லறதுக்காக போகும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஆகி வந்துடுறான். சோ அவனுடைய வாளில ஒரு வால் பாத்தீங்கன்னா அப்படியே பாதி போயிடுச்சு. இப்பதான் நம்ம மிருக்கே மயக்கம் தெளியுது. அப்படியே சைட்ல திரும்பி பார்க்க நம்ம ஆகி ஒரு ரெக்க இல்லாம இருக்கான். என்ன சின்ன தெரியாம ஒரு மாதிரி கண்ணு தண்ணீரா விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆகி பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றான், நீ இதை பத்தியும் கவலைப்படாத, என் கடைசி உயிர் இருக்க வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், உன்னை எப்பயுமே பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சாமின் அப்படியே வாழை வச்சு முத்துக்கிலே ஒரு இறக்கு இந்த பக்கமே கத்தி வந்துடுது. அதோட விடாம அப்படியே அவனுடைய ரெண்டு ரெக்கையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிட்டிங்கி போட்டுறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம ஆகி தாங்க மாட்டான். அவன் அப்படியே அங்கேயே செத்து போய் விழுந்துடுறான். எப்படியோ இவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாமின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மிருக்கு ஒரு பக்கம் அங்க அழுக வருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டேசனுக்குலாம் பயங்கரமான காந்தா இருக்குது. ஏன்னா நம்ம ஆகி ஒரு கெட்டவனா இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப இவங்களுக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதே கிடையாது, இந்த சாமின் பைத்தியக்கார மாதிரி. சோ இவனை நம்ம சும்மா விடவே கூடாது, எல்லாருமே கொண்டுட்டு இருக்கான், எல்லா பிரச்சனைக்குமே காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் அவனுடைய முழு பவரையுமே யூஸ் பண்ணி பயங்கரமா பாத்தீங்கன்னா போட்டு பொழந்துகிட்டே இருக்கான். சோ எப்பெல்லாம் நம்ம டேசனுடைய பவர் ரொம்பவே முழுமையாகுதோ அவனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இப்ப மாறிடுச்சு. அவன் அந்த அளவுக்கு கோபமாவும் இருக்கான், மரம் அட்டி அடிக்கிறான், துணி தவிர மாதிரி போட்டு பொழந்து பொழந்து கட்டிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய முழு பவரை யூஸ் பண்ணி ஒரே பஞ்சு தான். அவ்வளவுதான், நம்ம சாமியனோட கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவன் நம்ம மேற்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பான் அவளுடைய ஸ்டோன் பவர். அந்த ஸ்டோன் பவர் மறுபடியும் அவளுக்குள்ளேயே போகுது. அப்படி அவளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவளுக்கு உயிர் வருது. அது மட்டும் இல்லாம அவளால் நடக்கவும் முடியுது. சோ இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அவ ஓடி போயிட்டு நம்ம ஆகி தான் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறா. எனக்காக ஏன்டா உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண, நீ இதை பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா கில்ட்டான ஃபீல்ல வளர்ந்துகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல பேசி பலருந்து லவ் பண்ணுது, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. சோ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கா அவனுடைய உடம்பு பார்த்துக்கிட்டு. சோ இப்பதான் நம்ம சாமி நினைச்சிட்டான்ல, அதனால அவன் கண்ட்ரோல்ல இருந்து அந்த மத்த கடவுள்களும் இப்ப குணமாயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த கடவுள்கள் எல்லாருமே அவங்களுடைய பவரை எடுத்துக்கிறதுக்காக இந்த ரகசிய அறையில இருந்து மத்த பேய்களை ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பேய்களையும் மறுபடியும் நம்ம வந்து இதுக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே அவங்களுடைய பவரா இந்த ரகசிய அறையிலே வந்து கொடுக்கும்போது இதுல இருந்து ரிலீஸ் ஆன மத்த பேய்களும் பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுக்குள்ளே வந்து அடைஞ்சிருச்சு. சோ எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த பொதுமக்கள் எல்லாருமே சரியாயிட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய அந்த மத்த நாலு கடவுள்கள் அவங்களும் இப்ப உயிரோடய வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்குள்ள அந்த கெட்ட சக்தியை நம்ம சாமின் அனுப்பியிருப்பான். அதனால இப்ப அந்த கெட்ட சக்தி அவங்களை விட்டு போயிடுச்சு. அதனால அவங்க சரியாயிட்டு மறுபடியும் நார்மல் ஆயிட்டாங்க. சோ இவங்க மறுபடியும் உயிரோட வந்த சந்தோஷத்துல நம்ம ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தலகால் புரியாம ஒன்னா சேர்ந்து பயங்கர ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம டேசன்ட்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இவங்க எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பார்த்து, இப்பதான் ஒரு ஃபேமிலியா எல்லாருமே நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து நல்லா ஜாலியா அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால வரைக்கும் அவங்க கூட அப்படிலாம் ஒன்னா இருந்துக்க மாட்டாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்லா
ஜாலியா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ஹேக் பண்றது அப்புறம் ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க டோல். அவன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனு அப்புறம் நிறைய ஹேக்கிங் பத்தின விஷயம் எல்லாத்தையுமே ஒரு கடவுள் கிட்ட சொல்லும் போது புதுசா வந்து பாடல அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு உண்மை புரியல. என்னடா இது கையில பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கெல்லாம் எதோ லைட் எல்லாம் ஓடுது, இதெல்லாம் என்னடா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. அவனும் அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால வரைக்கும் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் நல்லபடியா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த 12 கடவுளுக்களோ. என்னதான் இப்படி எல்லாருடைய லைஃப் ரொம்ப ஜாலியா ஸ்மூத்தா போனாலும் நம்ம மிருருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஆகிய நினைச்சு ரொம்ப ஸ்தோகமா இருக்கு. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டியோட கடையில தான் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கடையில அப்படியே ஜாலியா உட்காந்து எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டியோட அந்த பேர பையனும் வரா. சோ அப்படியே அந்த குழந்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தூக்கி கொஞ்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்படி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது மெரு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆகிய ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சீல் வச்சிருப்பாங்களா நரகத்துல, அந்த இடத்துக்கு போறா. நம்ம ஆகியோட ஞாபகம் வந்துச்சு போல. அதனால அந்த இடத்த அப்படியே சுத்தியும் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி யாரோ ஒருத்தன் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இந்த நேரத்துல அப்படியே கட் பண்ணிட்டு டேசன் இருக்கான்ல அவனும் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தன் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கண் வெளியில அதை காட்டுறாங்க. அவங்களுடைய பவர் பாத்தீங்கன்னா அது ரெட் கலர்ல இருக்க மாதிரி இருக்குது. சோ ஒருவேளை கெட்ட சக்தியா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப அப்படியே இந்த இடத்துடைய அண்டர் கிரவுண்டுக்கு அப்படியே கேமரா கொண்டு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயின் இருக்குல்ல அதுல நம்ம டேசனுடைய செயின் அங்க ஒரு மாதிரி மினிக்கிட்டு இருக்கு. சோ ஒருவேளை மறுபடியும் தீய சக்திகள் வருதா, அதுக்கான அறிகுறி தான் அது காட்டுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள மட்டும் அப்படியே நல்லா போய் காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய கல்லுல நம்ம ஆகி உயிரோட இருக்கான். அதாவது அவனுடைய பவர் இப்போ வரைக்கும் இருக்கு, அவன் முழுமையா சாகல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ இதோட இந்த சீசன் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. சோ அப்படியே நமக்கு சீசன் 2 லீடு கொடுக்குறாங்களா. நம்ம ஆகி இப்போ வரைக்கும் சாகாம அவளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அவனை இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா சீசன் 2ல மெயினான வில்லனா ஆகிதான் வரப்போறானா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான டவுட்டோட நமக்கு இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சீசன் 2 வந்தாலும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் மறக்காம நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமால பாக்குறேன். பாய். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.